ஹைட்ரோடைனமிக்ஸ். இதுல நாங்க இங்க ஊர்ல கிளாஸ்ல வந்து நாங்க இதுல கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் படிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இதுல நீரமானியை தவிர மற்ற எல்லா விளக்கங்களும் படிப்பிக்கப்பட்டுட்டு, நீரமானிங்கிறது ஒரு 2 கிளாஸ் தான். அப்ப இதை நான் இன்றைக்கு படிப்பிக்கல, இதுல படிப்பிக்காம சில பிள்ளைகள் இன்றைக்கு தான் ஜாயின்ட் ஆகுது ஹைட்ரோக்கு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாங்க இதுல இடையில படிப்பிச்சா எதுவுமே விளங்காது என்று சொல்றதால நாங்க ஹைட்ரோடைனமிக்ஸ் சம்பந்தமாக கதைப்போம். ஹைட்ரோடைனமிக்ஸ் சம்பந்தமாக கதைப்போம். ஹைட்ரோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இது வந்து என்ன செய்யும் செல்லக்குள்ள வழங்கும். இது புது விஷயம். இப்ப ஏற்கனவே நாங்க ஹைட்ரோ படிக்கல, எங்களுக்கு வழங்காது நீங்க தேவையில்லை. இது புது விஷயம். புதுசா நாங்க சில எல்லா விஷயங்களையும் சொல்லித்தான் படிப்பிக்க போறதால இதை நாங்க இன்றைக்கு படிப்பிப்போம். அதிகமான எஸ்ஏ பகுதி ஹைட்ரோடைனமிக்ஸ், ரைட்? ஸோ இது 1997க்கு பிறகுதான் இன்ட்ரடியூஸ். அதுக்கு முதல்ல எந்த ஒரு பாஸ் பேப்பரையும் வராது. 97க்கு பிறகுதான் ஹைட்ரோடைனமிக்ஸ் உருவாக்கப்பட்ட நியூ சிலபஸின் பிரகாரம். ஸோ நாங்க இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் சம்பந்தமாக கலப்போம். ஓகே, அப்ப விட்ட குறைகளை நான் லைவ் கிளாஸ்லயும் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டேன்னு நான் முடிப்பிக்கேன். லைவ் கிளாஸ்ல மிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் பண்றீங்க, அதை முடிப்பிக்கலாம். நம்ம மொத்தமா காமனா படிக்கிறதால இன்றைக்கு நம்மளோட தலையங்கம் ஹைட்ரோடைனமிக்ஸ். பாய்களின் இயக்கவியல். இதை நாங்க ஹைட்ரோடைனமிக்ஸ் சம்பந்தமாக கதைக்க போறோம். இவரை நாங்க செல்ற ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட், பாய்களின் பாய்ச்சல். பாய்களின் பாய்ச்சல் சம்பந்தமாக கதைக்க போறோம். பாய்களின் பாய்ச்சல் சம்பந்தமாக நாங்க கதைக்க போறோம். அப்ப பாய்கிற பாய்ச்சல் சம்பந்தமாக கதைக்கணுமாக இருந்தால் பாய்களை பத்தி எங்களுக்கு தெரியணும். நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம், பாய்கள் தான் என்ன என்று பார்த்திருக்கோம். அப்ப எங்களுக்கு பரவாயில்ல, திருந்த மாதிரி நாங்க ஒரு இடத்துட்டு நோட்ஸ்ல கொஞ்சம் தேவைப்படுறதால எழுதிக்கொள்வோம். தலையங்கம் போடுங்க பிள்ளைகள். பாய்கள், பாய்கள், பாய்கள். சோ பாய்கள் என்ன? யார் யார் பாய்கள் என்று சொல்றோம் நாங்க? பலி, பலி, திரவங்கள், பலி, திரவங்கள், பாய்கள் எனப்படும். ரெண்டையும் தான் பாய்கள் என்று சொல்றோம் நாங்க. ஏன் பாய்கள் என்று சொல்ற? பாயிரத்தால ஃப்ளோ பண்ற, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை அசைஞ்சிட்டு போறோம், பாய்ஞ்சிட்டு போறோம். இப்ப வலி வீசுது, காத்து வீசுங்கிறத சொல்ற. பாய்கள் வந்து பாயுது என்று சொல்றோம், ஃப்ளோ என்று சொல்ற, ரைட்? திரவங்கள் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை ஓடுற. அப்ப அது பொதுவாக பாய்கள் என்று சொல்ற. இந்த பாய்களை நாங்க 2 வகையாக டிவைட் பண்ண போறோம். அதுல ஒன்று அதுல அடர்த்தி சார்பாக டிவைட் பண்ண போறோம். ரெண்டாவது அதுல தடவிச, இயக்கத்துக்கான தடவிசை சார்பாக கதைக்க போறோம், ரைட்? அப்ப அடுத்த இதுல எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள், அடுத்த பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. பாய்கள், பாய்கள் அடர்த்தியின் அடிப்படையில், அடர்த்தியின் அடிப்படையில் இரு வகையாக பிரிக்கப்படும். பாய்கள் அடர்த்தியின் அடிப்படையில் இரு வகையாக பிரிக்கப்படும். பாய்கள் அடர்த்தியின் அடிப்படையில் இரு வகையாக பிரிக்கப்படும். ஒன்று நெருக்க முடியாத பாய், நெருக்க முடியாத பாய், நெருக்க முடியாத பாய், நெருக்க முடியாத பாய் அல்லது அமுக்க முடியாத பாய். இன்கம்ப்ரெசிபிள், இன்கம்ப்ரெசிபிள் என்று சொல்லக்குள் நெருக்க முடியாத பாய் என்று சொல்றேன்.
நெருக்க முடியாத பாய், அமுக்க முடியாத அல்லது அமுக்க முடியாத பாய். ரைட். இது என்னென்று சொன்ன பிள்ளைகள், இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்பொஞ்ச் எடுத்தேன் சொன்னா, இந்த ஸ்பொஞ்சுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இதுல ஒரு திணி ஒன்று இருக்கு மறிக்கதா. இப்ப இதுல கனவளவு ஒன்று இருக்கா இல்லையா? இதுக்கு ஒரு கனவளவு ஒரு திணி ஒன்று இருக்கு. அப்ப இவர திணிவை பொறுத்த வரைக்கும், நான் இவர அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் திணிவிங்கில் கனவளவு இதானே. அப்ப இதுக்கு ஒரு கனவளவு ஒன்று இருக்கும் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த ஸ்பொஞ்சுக்கு இந்த ஸ்பொஞ்சை நான் என்ன செய்யறதுக்குள்ள ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுக்கணும், ஒரு அமுக்கம், ஒரு விசை அல்லது அமுக்கம் ஒன்று நான் கொடுக்கும் போது ஸ்பொஞ்ச் என்ன செய்யும்? நெருக்கப்படுமா, நசிக்கப்படுமா? நசிக்கப்படும் போது எது குறையும்? கனவளவு குறையும். அப்ப கனவளவு, அப்ப நசுக்கப்படும் போது என்ன செய்யும்? செல்லக்குள்ள கனவளவு குறைஞ்சா அடர்த்தி என்ன செய்யும்? கூடும். அடர்த்தி ஒன்று கூடும். அப்ப நெருக்க முடியாத பாய், அமுக்க முடியாத பாய் என்று சொன்ன அர்த்தம் என்னென்று சொன்னா, இதுல அமுக்கம் ஒன்று பிரயோகிக்கப்படும் போது இதுல கனவளவுல மாற்றம் இல்லைன்னு சொன்னா அது நெருக்க முடியாத பாய். எப்பொழுதும் ஒரு பாய் ஒன்று இயங்கும் போது அதுக்கு ஒரு அமுக்கம் ஒன்று கிடைக்கும். ஏனென்று சொன்னா நீங்க பிறகு படிப்பீங்க பிள்ளைகள், எப்பொழுதும் பாய் ஒன்று அமுக்கம் கூடிய இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கு பாயும். அப்ப எப்பொழுதும் பாய்கள் இயங்கப்படும் போது அதுக்கு அமுக்கப்படுது. அப்ப அமுக்கப்படும் போது சில பாய்கள் கனவளவு வந்து என்ன செய்யும்? செல்லக்குள்ள நெருக்கப்படும். இதனால கனவளவு குறைக்கப்படும். அப்ப அடர்த்தி மாறும். நெருக்க முடியாத பாய் என்று சொன்னா அமுக்கம் ஒன்று பிரயோகிக்கும் போது அதுல கனவளவுல குறைவு வரல் என்று சொன்னா அது நெருக்க முடியாத பாய். ரைட். அப்ப கனவளவு மாறல் என்ற அர்த்தம் அதுல அடர்த்தியில மாற்றம் வராது. எழுதிக்கொள்ளுங்க. பாய் ஒன்றுக்கு அமுக்கம் ஒன்று பிரயோகிக்கப்படும் போது அதன் அடர்த்தியில் மாற்றம் ஏற்படாது எனின், அவ்வகையான பாய்கள் நெருக்க முடியாத பாய்கள் எனப்படும். ரைட். நெருக்க முடியாத பாய்கள் எனப்படும். அப்ப என்ன சொல்லுதுண்டா, ஒரு குழாய் ஒன்றுக்குள்ளால பாய் ஒன்று இயங்கும் போது அல்லது ஒரு காற்று வீசுறது, ஏதோ குழாய் பாய்கள் ஒன்று இயங்கும் போது அது இயங்கிக் கொண்டிருக்கக்குள்ள பிள்ளைகள் முன்னுக்கு இருக்கிறாக்களால பின்னுக்கு நெருக்கப்படுவாங்க. தொடர்ச்சியாக தன பாய்கள் பாயும் ஒரு லைன்ல நிறைய பேர் ஆட்கள் லைன்ல இருந்துட்டு முன்னோக்கி நகரும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு இருக்கிற ஆட்கள் லைன்ல இருந்து முன்னோக்கி நகரும் போது பின்னுக்கு இருக்கிறாள் முன்னுக்கு இருக்கிற ஆட்களை நெருக்குவாங்களா இல்லையா? எப்பொழுதும் தள்ளிட்டு போகக்குள்ள. அப்ப நெருக்கப்படும் போது இந்த கனவளவு, முன்னுக்கு இருக்கிற கனவளவு படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போகணும். அப்படி போகலன்னா நெருக்க முடியாத பாய். அப்ப ஒரு பாய் ஒன்று இயங்கும் போது அதுல இயக்கம் முழுவதும் இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளிலையும் அடர்த்திட பெருமானம் ஒரே பெருமானமாக இருந்தால் அது இயங்குற ஒவ்வொரு இடத்திலையும் அடர்த்தி மாறல் என்றா அது நெருக்க முடியாத பாய். அப்ப நெருக்க முடியாத பாய் எதால தீர்மானிக்கப்படுது? எதை தீர்மானிக்குது? இயக்கத்தின் முழுவதும் அதுல பாதையின் வழியை எல்லா இடத்திலையும் ஒரே அடர்த்தியுடையதாக இருந்தால் அது நெருக்க முடியாத பாய். ரைட். அப்ப இயங்கிக் கொண்டிருக்கிற பாதையின் வழியை அதன் அடர்த்தி மாறாது இயங்கும் போது. அப்ப நெருக்க முடியாத பாயனின் அடுத்த பாயிண்ட் இல்ல, நெருக்க முடியாத பாயனின் அதன் இயங்கும் பாதை வழியே அதன் அடர்த்தியில் மாற்றம் இருக்காது. இயங்கும் பாதை வழியே அதன் அடர்த்தியில் மாற்றம் இருக்காது. சும்மா படத்தை கீறி அதுல ஒவ்வொரு இடத்திலையும் புள்ளிகளை வைங்க. அடர்த்தி
எல்லாம் ஒரே இடத்துல ஒரே பருமன் காட்டிக்கொள்ளுங்க. அப்ப இயங்குற திசை நெருக்கக்கூடிய பாய் தலையங்கம் போடுங்க. நெருக்கக்கூடிய பாய், நெருக்கக்கூடிய பாய் சொல்லுங்க. நெருக்கக்கூடிய பாய், நெருக்கக்கூடிய பாய் எழுதிக்கொள்ளுங்க. அமுக்கம் ஒன்று பிரயோகிக்கப்படும் போது, அமுக்கம் ஒன்று பிரயோகிக்கப்படும் போது, அமுக்கம் ஒன்று பிரயோகிக்கப்படும் போது திரவம் ஒன்றின் அடர்த்தியில் மாற்றம் ஏற்படுமாயின், திரவம் ஒன்றின் அடர்த்தியில் மாற்றம் ஏற்படுமாயின், அடர்த்தியில் மாற்றம் ஏற்படுமாயின் அவ்வகையான பாய்கள், அவ்வகையான பாய்கள் நெருக்க முடியாத நெருக்கக்கூடிய பாய்கள் எனப்படும். மாற்றம் ஏற்படுமாயின் அவ்வகையான பாய்கள் நெருக்கக்கூடிய பாய்கள் எனப்படும். வகையான பாய்கள் நெருக்கக்கூடிய பாய்கள் எனப்படும். இதுல நிறைய மெசேஜ் வருது, எங்கட பேர்ல இன்னொரு ஆள் இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் கொஞ்சம் விட்டேன், அவ்வளவுதான். ஆனா இது தொடர்ந்து நடக்காது. அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு ஆக்களும் ரிமூவ் பண்ணப்படுவாங்க. இந்த டபுள் என்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பரவாயில்லை, படிச்சதுக்கு பிறகு இதை பார்த்து கொண்டு திரும்பி வரலாம் தானே படிக்கணும். ஆனா வாரண்ட அடுத்த கிளாஸ்ல வரக்குள்ள பே பண்ணி போட்டு தான் அவங்க வரணும். ஓகே ரைட். இதுல கொஞ்சம் கரண்ட் லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் பிரச்சனை இருக்காக்கும். நான் பிறகு கதைக்கிறத நெருக்கக்கூடிய பாய் எழுதிக்கொள்ளுங்க. அப்ப இயங்கும் போது அடர்த்தியில் மாற்றம் ஏற்படுமாய் நெருக்கக்கூடிய பாய் எனப்படும். இதுல என்ன நடக்குது சின்ன பிள்ளைகள், ஒரு திரவம் ஒன்று நெருக்கப்படும் போது அப்ப அசைற திசையின் வழி, இப்ப இங்கல பக்கம் பாய் ஒன்று இயங்குமாக இருந்தால் விடத்திருக்கிற அமுக்க விடத்திட்ட நெருக்கப்படுறதால இப்ப முன்னுக்கு இருக்கிறாள் தானே தள்ளுவாரு, தள்ள என்ன நடக்க போகுதுன்னா விடத்திருக்கிற அடர்த்தி D1, விடத்திருக்கிற அடர்த்தி D2, விடத்தை D3, D4, D5, D6 ஒவ்வொரு இடத்துலையும் அடர்த்தி என்ன செய்யணும் மாறும்.
இயங்குற திசையின் வழியே அடர்த்தி வந்து என்ன செஞ்சிருந்தா அதிகரித்து கொண்டு செல்லும். நெருக்கிற தன்மை அமுக்கத்துற அளவு கூடும், நெருக்கிற தன்மை கூடும். அப்ப இயங்குற வழியே அமுக்கம் வந்து அதிகரித்து கொண்டு செல்லும். ரைட். அப்ப இதை இன்னொரு முறையில நாம செல்லணுமாக இருந்தால், ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு திரவம் ஒன்று எடுக்கும் போது கீழே செல்ல 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 அமுக்கம் என்ன செய்யும்? ஆழம் கூட 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 அமுக்கம் அதிகரிக்கும். எனவே நெருக்கக்கூடிய ஒரு பாயியாக இருந்தால், வடத்திருக்கிற அமுக்கத்தை விட வடத்திருக்கிற அடர்த்தியை விட வடத்திருக்கிற அடர்த்தி சின்னது, பெருசி. நெருக்கப்படுற அளவு கூட கூட இங்க கீழ் நோக்கி அடர்த்தி அதிகரித்து கொண்டு செல்லும். கீழே செல்ல செல்ல அடர்த்தி அதிகரித்து கொண்டு செல்லும். ஓய்வுல பாய் இருந்தாலும் கூட அமுக்கம் பிரயோகிக்கப்படுது தானே, அமுக்கம் கூட 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 நெருக்கல் கூடும், அடர்த்தி கூடும். அப்ப கீழே வர 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 அடர்த்தி கூடும். அப்ப நாங்க எங்கட சிலபஸ்ல இருக்கிறது நெருக்க முடியாத பாய். டேர்ம் எக்ஸாம்கள்ல இதுல விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க, அதுக்குரிய விளக்கங்கள் தான் நீங்க தர. நெருக்கக்கூடிய பாய், நெருக்க முடியாத பாய். எங்கட சிலபஸ் நெருக்கக்கூடிய பாய், நெருக்க முடியாத பாய். அப்ப பாத்திரத்துக்குள்ள ஆழத்துடன் அடர்த்தியும் அதிகரிக்கும். அப்ப பாய்களை அடர்த்தி சார்பாக நாங்க எப்படி கதைக்கும்? ரெண்டா கதைக்கும். ஒன்று நெருக்கக்கூடிய பாய், நெருக்க முடியாத பாய். இதுல ஏதாவது பிரச்சனை? ரைட். இப்ப பாய்களை இயங்குற திசைக்கு எதிர் திசையில திரவ படைகளுக்கு இடையில இருக்கிற தொழிற்படுற தடவிச சார்பாக நாம கதைப்போமாக இருந்தால், அது சார்பாகவும் சில விளக்கங்களை கதைக்க வேண்டியது. வெளிக்கொள்ளுங்க பிள்ளைகள். திரவ படைகளுக்கு இடையில் 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 தொழிற்படும் விசைகளை பொறுத்து நாங்க இந்த விசை சம்பந்தமாக ஆராயிற ஒரு இடம் தான் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது இந்த திரவப்படைகளுக்கு இடையில தொழிற்படுற அந்த விசையை வச்சு பாகுநிலை இந்த ஒரு சொல்லொன்று தலையங்கத்துல படிப்போம் பிள்ளைகள். இப்ப இந்த இடத்துல நாம கதைக்க மாட்டோம், பட் அதோட எஃபெக்டிவ் என்னன்னு காட்டுறது. அவ திரவப்படைகளில் தொழிற்படும் விசையை பொறுத்து பாய்கள் இரு வகைப்படும். பாய்கள் இரு வகைப்படும். ஒன்று ஒன்று பிசுக்குமை உள்ள பாய், பிசுக்குமை உள்ள பாய் அல்லது பாகுநிலை உள்ள பாய் என்று சொல்ற. பாகுமை உடைய பாய் என்று சொல்றவர பிசுக்குமை உள்ள பாய், பிசுக்குமை உள்ள பாய் அல்லது பாகுமை உடைய பாய், பாகுமை உடைய பாய். இந்த பிசுபிசுப்புத்தன்மை பாகுத்தன்மை என்று சொல்ற பிள்ளைகள், இது என்னன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா விளங்கப்படுத்தணுமாக இருந்தால், ஒரு பொட்டில் ஒன்றுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள திரவம் ஒன்று நீர் எடுங்க. ஒரு பொட்டிலுக்குள்ள நீர் எடுக்கீங்க, ஒரு பொட்டிலுக்குள்ள நீர் எடுக்கீங்க. அதே மாதிரி அதே சர்வசமனான இன்னொரு பொட்டிலுக்குள்ள நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லக்குள்ள தேங்காய் எண்ணெய் எடுக்கீங்க. ஒன்றுக்குள்ள நீர் எடுக்கீங்க, இன்னொன்றுக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்குங்க, இன்னொன்றுக்குள்ள என்ன செய்றீங்கன்னு சொல்லக்குள்ள தேன் எடுக்குங்க, ஹனி எடுக்குங்க இல்லையா? அப்ப தேன் எடுக்கக்குள்ள இந்த 3 பேரையும் எடுத்து ஊத்துறீங்க, வெளியால ஊத்துறீங்க, கழிக்கீங்க. அப்ப நீங்க கழிச்சு பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் எது விரைவாக ஊத்துப்படும், எது சுலோவாக இயங்கும். நல்லா தெரியும், நல்ல அனுபவத்துல தெரியும் உங்களுக்கு. நீரை பொறுத்த வரைக்கும் விரைவாக இயங்கும் இல்லையா? ரைட். கேனை பொறுத்த வரைக்கும் வந்து வெரி ஸ்லோவா தான் விழும், ஸ்லோவா தான் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாகத்தான் இறங்கிட்டு அசையும். அப்ப என்ன காரணம் சொன்னா பாகுத்தன்மை என்று சொல்ற. இப்ப இருக்கிறதுக்குள்ள பாகுத்தன்மை கூடினது யாருன்னு கேட்டா தேன். ரைட். அதுக்கிட்டால என்ன ஆக குறைஞ்சது வந்து நீர். நீர் வந்து வெளியேற வேகத்துக்கும் பாகுத்தன்மை இந்த தேன் வந்து வெளியேற வேகத்துக்கும் வித்தியாசம், இயங்குற அந்த இயக்கமும் தெரியும். இதே மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ள இந்த 3 பேரை நாங்க போட்டோம் சொன்னா, 3 பேரையும் நாங்க ஒரு பாத்திரத்துக்குள்ள எடுத்து நீர், தேங்காய், அதே நேரத்துல தேன் 3ஐயும் எடுத்து
ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு மாபிள் குண்டொண்டு போட்டா, கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுப்போம், மாபிள் குண்டொண்டு போட்டா எதுல விரைவாக போய் அடியில போய் கிடக்கும்? மாபிள்ல எதுக்குள்ள விரைவாக இயங்கும்? நீருக்குள்ள விரைவாக இயங்குமா, ஒயில்ல இயங்குமா, தேனுக்குள்ள இயங்குமா? விரைவாக நீருக்குள்ள இயங்கும். கடைசியா போய் சேரும் எதுக்குள்ள? ஒரே அளவுக்கு நாங்க எடுத்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கொள்வோம். கடைசியா எதுல போய் சேரும்? நீருக்குள்ள போய் சேரும். தேனில வந்து ஆக கடைசியா போய் சேரும். காரணம் என்ன? தேன்ல பிசுக்குத்தன்மை, அப்ப பாகுத்தன்மை. அப்ப பிசிக்ஸ் ரீதியாக நாங்க இதை மூலக்கூற்று அடிப்படையில இதை நாம கதைக்கிறமாக இருந்தால் என்ன சொல்றேன் அர்த்தம் பிள்ளைகள், ஒரு திரவத்துக்குள்ள பாய்கள் இயங்கக்குள்ள, நாங்க பாய்கள் இயக்கத்தை பத்தி கதைப்போம், அல்லது பாய்கள் இயங்கக்குள்ள அல்லது பாய்களுக்குள்ள ஒரு பொருள் இயங்கக்குள்ள பாய்களும் என்ன செய்யும் சொன்னா இயக்கத்துக்கு எதிராக தடை விசைகளை கொடுக்கும். ஒரு கரடான மேற்பரப்புல ஒரு குட்டி ஒன்றை வச்சு போட்டு அசைய வச்சோம்டா அந்த கரடான மேற்பரப்பு அந்த குட்டிக்கு ஒரு உராய்வு விசையை கொடுக்குதா இல்லையா? அதுக்கு பேரு நாங்க உராய்வு சென்னாலும் கூட ஹைட்ரோ இது படிச்சது பிறகு செல்லும், அதுக்கு பேரு திண்ம உராய்வு. திண்ம மேற்பரப்புகளுக்கு இடையில தொழிற்பறந்த உராய்வுக்கு பேரு திண்ம உராய்வு. அதே மாதிரி திரவங்கள் இயங்கும் போது திரவ மேற்பரப்புகளுக்கு இடையிலே திரவங்கள் எப்பொழுதும் படபடையாத்தான் இயங்கும். திரவ மூலக்கூறுகள் படபடையாத்தான் இயங்கும். அப்ப இந்த திரவ படைகளுக்கு இடையிலே என்ன செய்யும் செல்லக்குள்ள ஒரு உராய் விசை தொழிற்படுகிறது. இந்த உராய் விசைக்கு பேரு திரவ உராய்வு விசை. இந்த திரவ உராய் விசையை தான் இன்னொரு பேர்ல செல்ற பாகுநிலை விசை அல்லது பிசுக்குமை விசை. திரவ உராய் விசையத்தை நாங்க என்னன்னு சொல்ற பாகுநிலை விசை அல்லது பிசுக்குமை விசை சொல்றோம். அப்ப பிசுக்குமை விசை கூடினதுக்கு தடை விசை இருக்கு. ஒரு தடை விசை இருந்தால் உங்களுக்கு தெரியும், உராய் விசை ஒன்று இருந்தால் ஒரு பொருள் இயங்கும் போது தடை விசை இருந்தால் அந்த தடை விசை காரணமாக அதுல இயக்க சக்தியில அதிகரிப்பு வருமா குறைவு வருமா? இயக்கத்துக்கு எதிராக விசை இருந்தா குறைவு வரும் இல்லையா? இயக்கத்துக்கு அப்புறம் சக்தியை இழக்கும் அந்த பொருள் என்ன வடிவமாக? வெப்ப வடிவமாக, திண்ம மேற்பரப்பு ஹெச்சம். அப்ப அதே மாதிரி திரவ படைகள் இயங்கும் போது பாகுத்தன்மை ஒன்று இருக்கும் விசைன்னு அர்த்தம் திரவ உராய் விசை தொழிற்படுகிறது. இந்த திரவ உராய் விசை இருந்துச்சு சொன்னா திரவ படைகள் இயங்கும் போது அதுல வேகம் படிப்படியாக குறைக்கப்படும். வேகம் படிப்படியாக குறைக்கப்படும். உராய் விசை இருக்கி. அப்ப பிசுக்குமை உள்ள பாய் என்று சொன்ன இந்த காரணம். அப்ப பிசுக்குமெண்டா என்ன பிள்ளைகள் சிம்பிளா செல்லணும்டா திரவ படைகளுக்கு இடையில தொழிற்படுற உராய் விசையை செல்ற பிசுக்குமை விசை சொல்ற. இந்த பாகுத்தன்மை இருக்கிற பாய்களுக்கு பேரு பாகுமை உள்ள பாய் அல்லது பிசுக்குமை உள்ள பாய் என்று சொல்ற. பொதுவாக இயற்கையாகவே எல்லா பாய்களுக்கும் பிசுக்குமை இருக்கு. எல்லா பாய்களுக்கும் பிசுக்குமை இருக்கு. நாங்க எடுகோல்ல செல்ல போறோம் பிசுக்குமை அற்ற பாய் என்று சரி, அது கண்டிஷன்ல கலப்போம். ரைட், ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. பிசுக்குமை உள்ள பாய் திரவம் இயங்கும் போது திரவ படைகளுக்கு இடையில் தொழிற்படும் திரவ படைகளுக்கு இடையில் தொழிற்படும் உராய்வு விசை பிசுக்குமை விசை அல்லது பாகுமை விசை எனப்படும். பிசுக்குமை விசை அல்லது பாகுமை விசை எனப்படும். பிசுக்குமை விசையுடைய பாய்கள் அல்லது பாகுமையுடைய பாய்கள் இயங்கும் போது தமது சக்தியை இழக்கும். எந்த சக்தியை இழக்கும்?
பொறிமுறை சக்தி அல்லது இயக்க சக்தியை, பொதுவாக இயக்க சக்தியை இழக்கும். ரைட், சக்தியை இழக்கும். ஓகே, பிசுக்குமையற்ற பாய். இரண்டாவது பிசுக்குமையற்ற பாய். இதுல டீப்பான விஷயங்கள் வந்து நாங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிப்போம். ஆக கடைசி பாடம் பார்ப்போம். பிசுக்குமையற்ற பாய் தலையங்கம். பிசுக்குமை அற்ற பாய். பிசுக்குமை அற்ற வெளிக்கொள்ளுங்க. பாய்கள் இயங்கும் போது பாய்கள் இயங்கும் போது திரவப்படைகளுக்கிடையில் பிசுக்குமை இல்லாத உராய்வு விசை இல்லாது இருப்பின் அவ்வகையான பாய்கள் பிசுக்குமையற்ற பாய்கள் எனப்படும். இந்த பிசுக்குமை உள்ள பாய்க்கும் பிசுக்குமையற்ற பாய்க்கும் உள்ள வேறுபாடு, எங்களுக்கு தேவையான வேறுபாடு தான் பிள்ளைகள். என்னென்று சொன்னா, இந்த பிசுக்குமையற்ற பாயின் போது என்ன நடக்க போகுது? பொறிமுறை சக்தியில் இழப்பு ஏற்படாது, சக்தியில இழப்பு வராது. அப்ப வெளிக்கொள்ளுங்க, பிசுக்குமையற்ற பாய்களில் பொறிமுறை சக்தியில் இழப்பு ஏற்படாது. இந்த பிசுக்குமையற்ற பாய்க்கும் பிசுக்குமை உள்ள பாய்க்கும் உள்ள வேறுபாடை நாம கதைக்கணுமாக இருந்தால் எப்படி கதைக்கிறோம்? பிசுக்குமை உள்ள பாய், இது பிசுக்குமை அற்ற பாயை பத்தி கதைக்கக்குள்ள இதான் ஒரு குழாய்க்குள்ளால திரவம் பாயும் போது இந்த திரவத்துல அச்சிருக்கு தானே, இந்த குழாயில 2 முனைகளுக்கும் இடையில ஒரு குறித்த குறுக்கோட்டு பரப்பு. இந்த குறுக்கோட்டு பரப்பை நான் கருதினேன்டா பிள்ளைகள், இந்த குறுக்கோட்டு பரப்பை நான் கருதினேன்டா விடத்த குழாயிட வேகம் வந்து மூலக்கூறு வேகம் வீண்டு சென்னா விடத்தரிக்கிற மூலக்கூறு வேகம், விடத்தரிக்கிற மூலக்கூறுகள் வேகம் எல்லாம் எப்படி இருக்கும்டா? பிசுக்குமையற்ற பாயில சமனாக இருக்கும். ஒரே இதுல ஒரே குறுக்கோட்டு பரப்புல ஒரே வேகத்தை கொண்டிருக்கும் பிசுக்குமையற்ற பாய். பிசுக்குமை உள்ள பாயை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் சொன்னா, இந்த வேகம் அப்படி இருக்காது. மையத்தில் இருக்கிற வேகம் மேக்சிமமாக இருக்கும். இப்பொழுது மைய வேகம் மேக்சிமமாக இருக்கும். இந்த வேகம் செல்ல 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 என்ன நடக்குன்னா, மேலே செல்ல 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 வேகத்துல பருமன் குறையும். இங்க இருக்கிற வேகத்தை விட இந்த வேகம் சின்னதா இருக்கு. இப்ப கீழே இப்ப மையத்திலிருந்து இஞ்சல போகக்குள்ளையும் குறையும். விளிம்புக்கு செல்ல 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 வேகம் குறைஞ்சு கொண்டு செல்லும், வேறுபடும். வடத்த V1 வேகம், வடத்த V2, வடத்த V3 என்று சொல்லி V2 V3 என்று சொல்லி வேகங்கள் வேறுபடும். அப்ப பிசுக்குமையற்ற பாய்களுக்கு தான் எங்களுக்கு தேவை இயல்புகள் கேட்பாரு. ஒரு பிசுக்குமையற்ற பாயிட நாங்க கருதக்குள்ள என்னன்னு சொன்னா, ஒரு குறித்த குறுக்கோட்டு பரப்புல எல்லா இடத்துலயும் வேகங்கள பருமன் சமன் அரிக்கும். இங்க வித்தியாசம் அரிக்கும், வேகங்கள பருமன் மாறிக்கொண்டிருக்கும். இது பிசுக்குமையற்ற பாய், இது பிசுக்குமை உள்ள பாய். தலையங்கம் போடுங்க பிள்ளைகள். உறுதிப்பாய்ச்சல். அதுக்கு முதல் இந்த உறுதிப்பாய்ச்சல்ங்கிற தலையங்கம் போடுறதுக்கு முதல் முக்கியமான ஒரு தலையங்கம் போடுங்க. அருவிக்கோட்டு.
தலையங்கம் அருவிக்கோடு. அருவிக்கோடு அருவிக்கோடு. இந்த அருவிக்கோடு என்று சொல்றது என்னன்னு சொன்னா, ஒரு மூலக்கூறு ஒன்று, ஒரு திரவம் ஒன்று ஒரு குழாய் ஒன்றுக்குள்ளால இயங்கும் போது, ஒரு குழாய்க்குள்ளால திரவம் இயங்குதுன்னு வச்சுக்கொள்வோம். இடத்த ஒரு மூலக்கூறு வந்து என்ன செய்யுதுன்னா இப்படி இயங்கிட்டு இந்த பாதையில போகுதுன்னு சொன்ன பிள்ளைகள், அந்த மூலக்கூறுகள் இயங்குகின்ற பாதைக்கு பேரு அருவிக்கோடு. ரைட்? இப்ப இன்னொரு மூலக்கூறு இந்த பாதையால போகுதுன்னா அது அருவிக்கோடு. இன்னொரு மூலக்கூறு இதால இந்த பாதையால போகுமாக இருந்தால் இது இன்னொரு அருவிக்கோடு. அப்ப எப்பொழுதும் துணிக்கைகள் பாய் மூலக்கூறுகள் இயங்குகின்ற பாதைக்கு பேரு அருவிக்கோடு என்று சொல்றேன். வெளிக்கொள்ளுங்க. அருவிக்கோடு தலையங்கம். பாய் மூலக்கூறுகள் இயங்குகின்ற பாதை அருவிக்கோடு எனப்படும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, அப்ப நோட்ஸ் கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கும். நோட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நோட்ஸ் தான், பிறகு கணித்தல் பகுதி அடிப்படை விஷயங்கள் தெரியணும் உங்களுக்கு. இப்ப நான் அடிக்கடி அருவிக்கோடுண்டா என்ன அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டா நீங்க செல்லணும். ரைட்? அப்ப மூலக்கூறு ஒன்று இயங்குகின்ற பாதை, மூலக்கூறு ஒன்று பாய் மூலக்கூறு ஒன்று இயங்குகின்ற பாதை அருவிக்கோடு எனப்படும். ரைட்? அடுத்த பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. நாங்க ஒரு அருவிக்கோட கருதுறோம் பிள்ளைகள். அருவிக்கோட இதுல துணிக்கைகள் இயங்கக்குள்ள இப்படி இயங்கி கொண்டு இருக்கக்குள்ள இப்ப நான் ஒரு புள்ளி எடுக்கணும். ஒரு இடத்துல ஒரு குறித்த கணத்துல இந்த புள்ளி எடுக்க பிள்ளைகள். இந்த புள்ளியில இந்த துணிக்கை ஒன்ற வேகம் வந்து இடத்த V1ங்கிறது முதலாவது ஒரு துணிக்கோட வேகம் V1 என்று எடுக்கணும். இந்த அருவிக்கோட்டுல வேகம் V1. ரைட்? இடத்த எடுக்க இன்னொரு புள்ளி எடுக்கணும். அருவிக்கோட்டு எடுக்கணும் V2 எடுக்கணும். நான் கொஞ்சம் சரியா விளங்கப்படுத்தக்குள்ள ஒரு அருவிக்கோடு எடுக்க, அருவிக்கோடு வந்து விரும்பின பாதையில இருக்கும். குழாயிட வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அருவிக்கோடுகள் இருக்கும். அப்ப இந்த புள்ளியில துணிக்கட வேகம் வந்து V1, விடத்திட்ட V2, விடத்திட்ட V3, விடத்திட்ட B4. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. B4. அப்ப விடத்திட்ட ஒரு துணிக்க வந்து என்ன செய்யுது? V1 கதியோட வருது. அந்த துணிக்க விடத்திட்ட வரக்குள்ள V2 கதியோட வருது. அந்த துணிக்க விடத்திட்ட வரக்குள்ள V3 கதியோட வருது. அந்த துணிக்க விடத்த வரக்குள்ள B4 கதியோட வருது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். அருவிக்கோட்டின் வழியே கதி மாறாது என்று சொல்லக்கூடாது, மாறும். ஒவ்வொரு புள்ளிகள்ல ஒவ்வொரு பருமனை கொண்டிருக்கும் ஒரு அருவிக்கோட்டுல. அப்ப ஒரு குறித்த துணிக்க முதலாக இந்த பாதையால வார ஒரு துணிக்கையை நான் கருதினா, அந்த துணிக்க நான் எடுத்த இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றிலையும், இந்த புள்ளியில V1 கதி, இந்த புள்ளியில V2 கதி, இந்த புள்ளியில V3 கதி, இந்த புள்ளியில B4 கதியை கொண்டிருக்கும். இந்த பாதையால மற்ற வார பின்னுக்கு வார மூலக்கூறுகளும் இருக்குமா இருக்காதா? இந்த பாதையால பின்னுக்கு மூலக்கூறுகள் வருமா இல்லையா? ஒரு மூலக்கூறு வாரலையே. இப்படி நிறைய திரவங்கள் வரும்போது இதே பாதையால வேற சில மூலக்கூறுகளும் வருமா வராதா? வரும். அந்த மூலக்கூறுகள் எல்லாம் நேரம் மாறினாலும், நேரம் மாறுது என்ன, நேரம் மாறுதுன்னு அர்த்தம் வேற மூலக்கூறுகள் வருது. இந்த புள்ளி அடிய விறக்குள்ள V1 கதியை மட்டும்தான் எடுக்குமாக இருந்தால், இந்த புள்ளி அடிய விறக்குள்ள V2 கதியை மட்டுமாகத்தான் எடுக்கும். முதலாக போன துணிக்க இந்த புள்ளி அடிய V2 கதிந்து சென்னா, இந்த பாதையால வார அத்தனை துணிக்கைகளும் இந்த புள்ளி அடிய அதே கதி V2 எடுக்குமாக இருந்தார். இந்த புள்ளி அடிய முதலாக போற துணிக்க V3 கதி எடுத்தா, இந்த பாதையால வார அத்தனை துணிக்கைகளும் இந்த புள்ளி அடிய V3 கதியை எடுக்குமாக இருந்தால், இந்த பாய்ச்சலுக்கு பேரு உறுதி பாய்ச்சல் என்று சொல்ற. விளங்கிட்ட? உறுதி பாய்ச்சல் சொன்னா வேகம் சீராக இருக்கின்ற அர்த்தம் இல்லை. எல்லா இடத்திலையும் ஒரே வேகத்தை கொண்டிருக்கின்ற அர்த்தம் இல்லை. ஒரு குறித்த புள்ளியில் இந்த பாதட அருவிக்கோட்டில் ஒரு குறித்த புள்ளியில் நேரத்துடன், நேரம் எப்படி போனாலும் சரிதான், அந்த புள்ளி அடிய வேகம் மாறாம இருந்தால்,
அந்த புள்ளியில வேகம் மாறாது. அந்த பாதையால வர அத்தனை துணிக்கைகளும் இந்த புள்ளியில V1 கதியத்தான் எடுக்கும். இந்த புள்ளியில V2 கதியத்தான் எடுக்கும். இந்த புள்ளியில V3 கதிய, இந்த புள்ளியில V4 கதிய எடுக்கிற மாதிரி இயங்குமாக இருந்தால், ஒரு குறித்த புள்ளியில முதலாக போன துணிக்கை என்ன கதியை எடுத்துச்சோ அதே கதிய அதுக்கு புறகால அந்த பாதையால வர அவ்வளவு துணிக்கைகளும் எடுக்குமாக இருந்தால் அந்த பாய்ச்சலுக்கு பேரு உறுதி பாய்ச்சல் என்று சொல்றோம். விளங்கிட்டா? சோ கீழே எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஹலோ, எழுதிக்கொள்ளுங்க. ஒரு பாய்பொருளில் இயங்கும் துணிக்கை ஒன்றின் வேகமானது தரப்பட்ட புள்ளியில் அதே பருமனையின் திசையையும் கொண்டிருக்குமாயின் அவ்வகையான பாய்ச்சல் உறுதி பாய்ச்சல் எனப்படும். அதாவது கதியானது நேரத்தில் தங்கி இருக்காது. எப்படித்தான் நேரம் மாறினாலும் இந்த இடத்துல கதிர பருமன் மாறாது. ஒரு குறித்த புள்ளி கதியானது ஒரு குறித்த புள்ளியில் நேரத்துடன் மாறாது. நினைக்கொள்ளுங்க, கதியானது ஒரு குறித்த புள்ளியில் நேரத்துடன் மாறாது. Right. உறுதிப்பாய்ச்சல், சின்ன தலையங்கம், அருவிக்கோட்டு பாய்ச்சல். அருவிக்கோட்டு பாய்ச்சல் சின்ன தலையங்கம் போடுங்க. அடுத்தது அருவிக்கோட்டு பாய்ச்சல். ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. அருவிக்கோட்டு பாய்ச்சல். எழுதிக்கொள்ளுங்க. பாய் ஒன்று
உறுதியாகவும் சீராகவும் பாயும் இயங்குமெனின் உறுதியாகவும் சீராகவும் இயங்குமெனின் அவ்வகையான பாய்ச்சல் அருவிக்கோட்டு பாய்ச்சல் எனப்படும். அவ்வகையான பாய்ச்சல் அருவிக்கோட்டு பாய்ச்சல் எனப்படும். இதுல சீரானது அர்த்தம் பிள்ளைகள் சீரான கதி இல்லை, எல்லா இடத்துலயும் கதி சமம் இல்லை. நான் அதுல இயல்புகளை பத்தி கதைப்பேன். அருவிக்கோட்டு பாய்ச்சல் எனப்படும். ரைட் ரைட். நான் இந்த அருவிக்கோட்டு பாய்ச்சலை பத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். ஒரு குழாயை ஒன்று எடுத்துக்கொள்றேன். அதுல குழாயிட குறுக்கோட்டு பரப்பு ஒவ்வொரு வடிவத்துல இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு இடத்து அகல மாதிரிக்கு ஒன்று தொடுக்க மாதிரிக்கு. ஸோ அப்படியான ஒரு குழாயை ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஓகேவா? ஓகே. முதலாக என்ன செய்யுது, இடத்துட்டு ஒரு துணி கொண்டு வருது பிள்ளைகள். இந்த இடத்துல ஒரு துணிக்க வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லக்குள்ள இந்த புள்ளி அடிய ஒரு துணி கொண்டு வருகிறது. அந்த துணிக்க முதலாக வார துணிக்கு அசைகிற ஒரு பாதையை நான் எடுத்திருக்கேன். இப்படி ஏராளமான துணிக்கைகள் வந்து இப்படி போகுமா போகாதா? போகும். அப்ப போகும். இதுல அப்ப இப்படி போகும். போகக்குள்ள நான் ஒரு துணிக்கை எடுக்க முதலாக வார அந்த துணிக்கை புள்ளி பீண்ட இடத்துல வருகிறது என்று சொன்னா, இந்த உறுதியாக அங்கக்குள்ள ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், வேகங்கள் சார்பா கதைக்கிறது. சீரானது இந்த அர்த்தம் என்னென்றா, முதலாக விடத்த வார துணிக்க இந்த பாதையை தெரிவு செய்யுமாக இருந்தால் இதுக்கு பிறகு வார அத்தனை துணிக்கைகளும் இதே பாதையை தெரிவு செய்யும். அருவிக்கோட்டு பாய்ச்சலின் போது ரைட். எழுதிக்கொள்வோம். ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எழுதிக்கொள்வோம். எழுதி கதைப்போம். ரைட். அருவிக்கோட்டு பாய்ச்சல் ஒன்றை கருதுக. அருவிக்கோட்டு பாய்ச்சல் ஒன்றை கருதுக. அருவிக்கோட்டு பாய்ச்சல் ஒன்றை கருதுக. சின்ன ஒரு படம் ஒன்றை கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த படத்தை கீறிக்கொள்ளுங்க. இடத்துட்டு ஒரு புள்ளி ஒன்று வைங்க. இந்த புள்ளியில பீண்ட எழுத்து வச்சுக்கொள்ளுங்க. அருவிக்கோட்டு பாய்ச்சல் ஒன்றை கருதுக. ரைட். எழுதிட்டீங்களா? ஓகே. எழுதிக்கொள்ளுங்க. புள்ளி பியில் முதலாக செல்லும் துணிக்கை ஒன்றின் பாதையை புள்ளி பியில் முதலாக செல்லும் துணிக்கை ஒன்றின் பாதையை உரு காட்டுகிறது. அந்த பாதைக்கு பேர் என்ன பிள்ளைகள்? அருவிக்கோடு இல்லையா? உரு காட்டுகிறது. ஒரு அருவிக்கோட்டு பாய்ச்சலின் போது புள்ளி பியை அடையும் அத்தனை துணிக்கைகளும் என்ன செய்யும்? அதே பாதையை தெரிவு செய்யும். ரைட். ஒரு அருவிக்கோட்டு பாய்ச்சல்ல என்னென்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அத்தனை அதே பாதையை தெரிவு செய்யும். இது முதலாவது விஷயம். ரைட். ஒன்று அருவிக்கோட்டு பாய்ச்சலை ஒன்றை கருதுக என்று சொல்லிவிட்டு ஒன்று. ரெண்டாவது என்னென்று சொன்னால், ரெண்டாவது இந்த அருவிக்கோட்டு பாய்ச்சல்ல பொறுத்த வரைக்கும் இதான் அருவிக்கோடு எடுத்திருக்கமா இல்லையா? இதுல பீண்ட புள்ளி அடிய வேகம் வந்து V1 என்று சொன்னா, கிவுண்ட புள்ளி ஒன்று நான் விடத்தை தெரிவு செய்கிறேன். விடத்திட்ட வேகம் V2 என்று சொன்னா, இன்னொரு புள்ளியை நான் தெரிவு செய்கிறேன். R புள்ளியை தெரிவு செய்கிறேன். அவடத்திட்ட வேகம் V3 என்று சொன்னான். V3 என்று சொன்னா. அப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பீண்ட புள்ளி அடி அந்த துணிக்கட வேகம் என்ன பிள்ளையே? V1. கிவுண்ட புள்ளி அடி அதுல வேகம் என்ன? V2. ஆறுண்ட புள்ளி அடி அதுல வேகம் என்ன? V3. ஓகே. இப்ப ரெண்டாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அருவிக்கோடு ஒன்றில் வெவ்வேறு புள்ளிகளில் பாருங்க, P, Q, R இந்த 3 புள்ளி எடுத்திருக்கேன். வெவ்வேறு புள்ளிகளில்
வேகங்கள் ஒவ்வொரு புள்ளிகளில் வேகங்கள் வித்தியாசமானதாக இருக்கலாம். எது தீர்மானிக்கும்னா குழாயிட குறுக்கோட்டு பரப்பு மாறுற இடத்துல வேகம் மாறி இருக்கும் பிள்ளைகள். அது நாங்க பிறகு கதைப்போம். ஒவ்வொரு புள்ளிகளில் வேகங்கள் வித்தியாசமானதாக இருக்கலாம். அப்ப அருவிக்கோடுல எல்லா இடத்திலையும் ஒரே வேகம் இல்ல. கோட்டுல ஒவ்வொரு புள்ளிலையும் ஒவ்வொரு வேகங்கள் இருக்கும் சொல்லல, இருக்கலாம். எது தீர்மானிக்கும்? குழாயிட குறுக்கோட்டு பரப்பு சின்னதா இருக்கிற இடத்துல வேகம் பெருசா இருக்கும். குழாயிட குறுக்கோட்டு பரப்பு பெருசா இருக்கிற இடத்துல வேகம் சின்னதா இருக்கும். இதை பார்த்தோம்னு சொன்னா பீட பெருசுன்னு சொன்னா V1 சின்னது. பட் ஆர்ல குறுக்கோட்டு பரப்பு சின்னதா இருக்கிறதால வேகம் பெருசா இருக்கும். அதை புறவு கலப்பம். அப்ப வித்தியாசமாக இருக்கலாம். அடுத்த பாயிண்ட்ல எழுதிக்கொள்ளுங்க. 3வது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. ரைட், இருக்கலாம். ஆனால் 3வது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. ஆனால் எல்லா துணிக்கைகளும் P-யில் V1 கதியே பெறும். ஒவ்வொரு புள்ளியிலையும் வித்தியாசப்படலாம். பட் ஒரு குறித்த புள்ளியில கதி ஒரே கதியாத்தான் இருக்கும். ஒரு குறித்த புள்ளியில் என்ன கதி? இப்ப P-ல முதலாவது துணிக்கிற கதி V1 என்றா எல்லா புள்ளிகளும் எல்லா துணிக்கைகளும் இந்த P அடிய வார அத்தனை துணிக்கைகள் கதியும் என்ன வரைக்கும்? V1 தான் இருக்கும். கியூண்ட புள்ளி அடிய வார அத்தனை துணிக்கைகள் கதியும் என்ன வரைக்கும்? V2 தான் இருக்கும். ஆழ்ந்த புள்ளி அடிய வார எல்லா துணிக்கைகள் கதியும் என்ன வரைக்கும்? V3 தான் இருக்கும். சரியா? ஆனால் ஒரு குறித்த புள்ளியில் உள்ள எல்லா துணிக்கைகள் இயங்கும் ஒரு குறித்த புள்ளியில் இயங்கும் எல்லா துணிக்கைகளினதும் கதிகளின் பருமன் மாறாமல் இருக்கும். இதைத்தான் இந்த உறுதிப்பாய்ச்சல் சொன்னல. நாங்க இந்த உறுதிப்பாய்ச்சல் சொன்ன இதைத்தான் உறுதியாகவும் சீராகவும் பாய்ஞ்சு அதுக்கு பேர் அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருந்தா அதுக்குள்ள உறுதிங்கிறது இதைத்தான் செல்லுது. எல்லா புள்ளிகளிலும் ஒரு குறித்த புள்ளியில் எல்லா துணிக்கைகளினதும் கதிகள் மாறாமல் இருக்கும். இப்ப P-ல கதி V1 தான். எத்தனை துணிக்கை வந்தாலும் சரிதான். இதுக்கு புறவால வர அத்தனை துணிக்கைகள் கதிர பருமன் V1 தான் இருக்கும். அருவிக்கோட்டு பாய்ச்சல் தான். கியூண்ட புள்ளியில V2 வரைக்கும், ஆர்ந்த புள்ளியில V3 வரைக்கும். ரைட், நேரத்தோட மாறாது. ஒரு குறித்த புள்ளியில கதி நேரத்துடன் மாறாது. அதைத்தானே நாங்க உறுதிப்பாய்ச்சல் சொன்னோம். இது 3வது. 4வது, இப்ப அருவிக்கோடு சில இடங்கள்ல வளைவாக இருக்கலாம். இப்படி வளைவாக இருக்கலாம் பிள்ளைகள். இப்ப வடத்திட்ட கதி என்னன்னு கேட்டா கதியிட வேகம் என்னன்னு கேட்டா வேகத்துக்கு கட்டாயம் திசை இருக்கின்ற வடத்தை வரைந்த தொடலிதான் வடத்தரிக்கிற வேகம் வரைக்கும். ஒரு அருவிக்கோட்டில் கோட்டுக்கு வரைந்த அந்த தொடலிதான் அந்த வேகத்துல திசை அறிக்கும். வடத்திட்ட வேகம் என்னன்னு கேட்டா வடத்தை வரைந்த தொடலி V1, வடத்த V2, வடத்த V3. சரியா? அப்ப அது எங்களோட 4வது பாயிண்ட். வளைந்த அருவிக்கோடுகளில் வேகமானது வேகத்தின் திசையானது அவ்வளையிற்கு வரைந்த தொடலியாக இருக்கும். ஒரு புள்ளியில வேகம் என்னன்னு கேட்டா அந்த இடத்துல வேகத்திர பருமன் ஒன்று இருக்கும். வேகத்திர திசை என்னன்னு கேட்டா அந்த வளைக்கு வரைந்த தொடலி திசை தான் அந்த வேகத்திர திசை தொடலியாக இருக்கும். ரைட், ஓகே பிள்ளைகள். இது ஒரு அருவிக்கோட்டு இயல்பு. அடுத்த இயல்பு என்னன்னு சொன்னா அருவிக்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டாது. அப்ப ஒரு குழாய்க்குள்ள இப்ப நாங்க ஒரு குழாய் ஒன்று எடுத்தோம் செல்லக்குள்ள இப்படி போகுதுன்னு சொன்னா அந்த குழாய் இப்படி ஒடுக்கமாயிட்டு போகுதுன்னு சொன்னா நிறைய பார்த்துக்கொள்ளுங்க. ஒடுக்கமாயிட்டு போகுதுன்னு சொன்னா வடத்தரிக்கிற அருவிக்கோடு இப்படி போகும், இப்படி நெருக்கமாகும். அகன்ற இடங்கள்ல அருவிக்கோடு ஐதாக இருக்கும்.
ஒடுக்கமான இடங்கள்ல அருவிக்கோடு நெருக்கமாக இருக்கும். இப்படி இருக்கும். அப்ப அகன்ற இடங்கள்ல அருவிக்கோடுகள் ஐதாக இருக்கும், ஒடுக்கமான இடங்கள்ல அருவிக்கோடுகள் நெருக்கமாக இருக்கும். விளங்கிட்டா? அப்ப பட் ஒன்றே ஒன்று ஒருபோதும் வெட்டாது. ரைட், ஒன்றை ஒன்று ஒருபோதும் வெட்டாது. அப்ப அருவிக்கோடுகள் அடுத்த இயல்பு, 5வது இயல்பு தான் அருவிக்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டாது. ரைட். 6வது இயல்பு என்னென்று சொன்ன பிள்ளைகள், 6வது இயல்பு இது அவ்வளவு கூற்று கேள்விகளாகவும் முக்கியமான இயல்புகளாகவும் உங்கள்கிட்ட கேட்க போடுறாங்க. அருவிக்கோடுகள் ஐதாக இருக்கிற இடங்கள்ல வேகம் குறைவாக காணப்படும், அருவிக்கோடுகள் நெருக்கமாக இருக்கிற இடத்துல வேகம் உயர்வாக காணப்படும். அருவிக்கோடுகள் ஐதாக இருக்கிற இடத்துல வேகம் குறைவாக காணப்படும், அருவிக்கோடுகள் ஐதாக இருக்கிற இடத்துல அருவிக்கோடுகள் அந்த வேகம் குறைவாக காணப்படும், அருவிக்கோடுகள் நெருக்கமாக இருக்கிற இடத்துல அந்த பாயிட வேகம் உயர்வாக காணப்படும். அதை எழுதிக்கோங்க. அருவிக்கோடுகள் ஐதாக உள்ள இடங்களில் பாயின் கதி அல்லது வேகம் இழிவாகவும் குறைவாகவும், இழிவுள்ள குறைவாகவும், அருவிக்கோடுகள் நெருக்கமாக உள்ள இடங்களில் பாயின் வேகம் உயர்வாகவும் இருக்கும். இருக்கும். இப்ப சில இடங்கள்ல கேட்பார் பிள்ளைகள், ரீசன் கேட்பார். இந்த ரீசனுக்குரிய விளக்கம் இதான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கூரை ஒன்றுக்கு மேல காற்று வீசும் போது பின்னாடி பாருங்க, இப்படி காத்து இப்படி இப்படி வார காத்து இடத்தை நெருக்கப்பட்டு இப்படி போகும் இல்லையா, நெருக்கப்பட்டு இப்படி போகும். இப்ப இந்த சரியாக பெண்ட் ஆகுறதால நெருக்கமாகும், பெண்ட் ஆகுற இடங்கள்ல நெருக்கமாகும். அப்ப அவர் கேட்பார் என்னன்னு சொன்னா, இப்ப ஏன் இந்த கூரைக்கு மேல வலிட வேகம் உயர்வாக இருக்கி கேட்பாரு. ரீசன் வழங்கிக் கொள்ளுங்க. எக்ஸாம் பேப்பர்ல கேட்பார், இந்த கூரைக்கு மேல வலி ஏன் உயர் வேகத்தை காணப்படுதுன்னு கேட்டா ரீசன் வேற மாதிரி எல்லாம் செல்ல. நீங்க செல்ற ரீசன் ஒன்றுதான். ஒரு இடத்துல வேகம் உயர்வாக இருக்குதுண்டா நீங்க செல்வீங்க, அவ்விடத்தில் வலி அருவிக்கோடுகள் நெருக்கமாக இருப்பதால் வேகம் உயர்வாக காணப்படுகிறது. ஒரு இடத்துல ஏன் வேகம் கூட, பாய்கள் இயங்கும் போது ஒரு இடத்துல வேகம் ஏன் கூட என்று கேட்டால் அல்லது ஏன் குறை என்று கேட்டால் நீங்க செல்ல போறது அந்த இடத்துல அருவிக்கோடு நெருக்கமாக இருக்கி அல்லது ஐதாக இருக்கி. ஒரு வீட்டுற கூரைக்கு மேல காத்து வீசும் போது அந்த கூரைக்கு மேல இருக்கிற வலிட வேகம் உயர்வாக இருக்கும். செல்வார் ஏன் என்று கேட்பாரு. இப்ப வாகனம் ஒன்று அந்த முன்முகம் வந்து இப்படி இருக்கிறதால இப்படி இருக்கும் போது, இப்படி வளைந்த வடிவத்தில் இருக்கும் போது இப்படி வாகனங்கள் இப்படி இயங்கக்குள்ள வாகனங்கள் மேலுக்கு இப்படி வளையும் இல்லையா, இந்த வளைவு காரணமாக வலியும் வந்து என்ன செய்யும், அப்படி வளையும். இப்ப வளையும் போது என்ன செய்யும், நெருக்கமாக இருக்கும். அப்ப நெருக்கமாக இருக்கிற இடத்துல வேகம் கூட இருக்கும். சோ இந்த இடத்துல ஏன் வலிட வேகம் கூடன்னு கேட்டா நீங்க செல்ற ஆன்சர் அடுத்த அருவிக்கோடுகள் நெருக்கமாகுது, அதனால வேகம் கூடுது என்று சொல்லணும். ரீசன்கள் கேட்கக்குள்ள ஒரு இடத்துல இங்க ஹைட்ரோல அதான் ரீசன், அதை வேற மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. ரைட், ஓகே. இது 6வது பாயிண்டாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ரைட், அடுத்த பாயிண்ட்ல எழுதிக்கொள்ளுங்க. அருவிக்கோடுகளால் உருவாக்கப்படும் கனவளவானது, அருவிக்கோடுகளால் உருவாக்கப்படும் கனவளவானது பாய்ச்சல் குழாய் எனப்படும். அருவிக்கோடுகளால் உருவாக்கப்படும் கனவளவானது பாய்ச்சல் குழாய் எனப்படும். பாய்ச்சல் குழாய். இப்ப திரவங்கள் இயங்கும் போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை பிள்ளைகள். திரவங்கள் இயங்கும் போது ஒரு குழாய்க்குள்ளால இயங்கும் அல்லது ஒரு காணுக்குள்ளால இயங்கும் இல்லையா, கான்கள் ஓடைகளுக்கூடாக இயங்கும். ஆறு பாய்கிறது எல்லாம் ஒரு ஓடை ஒரு குழாய் இந்த வடிவத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப வலி பாய்க்குள்ள வலியும் முக்கியம். வலி வந்து ஒரு குழாய்க்குள்ள சும்மா காத்து வீசுறதையும் நாங்க என்ன செய்ய போறோம் செல்லக்கூட திரவ பாய்ச்சல் தான் கதைக்க போறோம்.
திரவ பாய்ச்சல் நாங்க கதைக்க சொன்னா ஒரு பாய்ச்சலாக இருக்கக்குள்ள அடுத்த கட்டாயம் என்ன செய்யணும்னா ஒரு பாய்ச்சல் குழாய் வந்து தேவை. அப்ப காத்து இப்படி வீசிருந்தா இப்ப நான் சொன்னேன் ஒரு காருக்கு மேலால இப்படி காத்துகள் வந்து இப்படி வீசும் போது இப்படி காருக்கு மேலால காத்து வீசும் போது அப்ப வீசுற இந்த அருவிக்கோடுகள் எல்லாத்தையும் ஒரு அருவிக்கோடுகள் ஒரு குறிப்பிட்ட கலெக்ஷனை நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு மொத்த கணவனவையும் குழாயாக கருதுறோம். பாய்ச்சல் குழாய்ன்னு சொல்றோம். அருவிக்கோடுகள் எல்லாத்தைய கலெக்ஷனையும் ஒரு பாய்ச்சல் குழாய் என்றுதான் நாம கதைப்போம். ரைட், ஓகே. பாய்ச்சல் குழாய் நாங்க எடுக்கிறோம். இவ்வளவு விஷயங்களும் அருவிக்கோடோட சம்பந்தப்பட்ட விளக்கங்கள். இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா கேட்டு நீங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே டவுட் அனுப்பலாம். அருவிக்கோடு செஞ்சா வெரி சிம்பிளான ஒரு விஷயம். இவ்வளவு தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த கதைக்கு போகலாம். ரைட், அப்ப எங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று வழங்கிக் கொள்ளுங்க. ஒரு அருவிக்கோடு சொல்றது எப்பொழுதும் ஒரு பாய் மூலக்கூறுகள் இயங்குகின்ற பாதை அது வந்து இயங்கும் போது உறுதியாக பாய போது அருவிக்கோட்டு பாய்ச்சல் ஒரு சொல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அருவிக்கோட்டு பாய்ச்சல் என்கிறதே வெரி இம்பார்ட்டன்டான சொல். ரைட், ஓகே. இவ்வளவு ஓகே தானே? ஓகே. இப்ப தலையங்கம் போடுங்க பிள்ளைகள். அருவிக்கோட்டு பாய்ச்சலுக்கான தொடர்ச்சி சமன்பாடு. தொடர்ச்சி சமன்பாடு. அருவிக்கோட்டு பாய்ச்சலுக்கான தொடர்ச்சி சமன்பாடு. அருவிக்கோட்டு பாய்ச்சலுக்கான தொடர்ச்சி சமன்பாடு. தொடர்ச்சி சமன்பாடு. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி என்று சொல்லுவாங்க. தொடர்ச்சி சமன்பாடு, கண்டினியூட்டி. இது வேறொரு விளக்கமும் இல்ல பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், நம்ம ஞாபகம் இருக்கேன்னு தெரியா, ஒரு குழாய் ஒன்று நான் கருதுறேன். இது அருவிக்கோட்டு பாய்ச்சல் எடுக்கும். பாயாக இருந்தால் அருவிக்கோடு, திரவமாக இருந்தால் சாதாரண ஒரு குழாய். ஒரு குழாய் என்று எடுத்துக்கொள்றேன். குழாய் என்று எடுப்போம். ஓகே. இப்ப இதுக்குள்ளால திரவம் அல்லது பாய்கள் இயங்குது. இதுக்குள்ளால திரவங்கள் பாய்கள் இயங்குது. உண்மையாகவே நாங்க கதைக்கிறது அருவிக்கோட்டுற பரப்பு. இந்த கருதுறது அருவிக்கோட்டுற பரப்பா. அருவிக்கோட்டுற பரப்புங்கிறது குழாய்க்குள்ள திரவங்கள் இயங்கும் போது குழாயிட பரப்பும் அருவிக்கோட்டுற பரப்பும் ஒன்று. வலி இயங்கும் போது அருவிக்கோட்டுற பரப்புன்னு எடுக்கிற. இப்படி நிறைய பாய்கள் இயங்குது, ஒவ்வொரு பாதையால இயங்குது. ஒன்றை ஒன்று வெட்டாமத்தான் இயங்கும். கவனம் அந்த விஷயத்துல. சோ இப்படி இயங்குது. இதுக்குள்ள அருவிக்கோடுகள் இயங்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. திரவம். இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட குறுக்கோட்டு பரப்பு எடுக்கணும். உண்மையிலே இந்த குறுக்கோட்டு பரப்பை தியரிட்டிக்கலா நாங்க என்ன சொல்றேன், குழாயிட குறுக்கோட்டு பரப்புன்னு சொல்றல, அருவிக்கோட்டுற குறுக்கோட்டு பரப்புன்னு தான் சொல்றேன். ஏன் பொதுவான விஷயத்தை கதைக்க போறோம். ஒரு திரவங்களுக்கு குழாயிட குறுக்கோட்டு பரப்பும் அருவிக்கோட்டுற குறுக்கோட்டு பரப்பும் ஒன்று பிள்ளைகள். பாய்களுக்கு இப்ப காத்து வீசக்குள்ள நாங்க குழாய்க்குள்ளால பாய்கிறலையே, சோ அருவிக்கோட்டை கருதுறேன். அப்ப பொதுவாக அருவிக்கோட்டுற நாம கருத போறோம். விடத்தை இதுல குறுக்கோட்டு பரப்பு வந்து A1 என்று வச்சுக்கொள்வோம். விடத்திட்ட இது வர்ற குறுக்கோட்டு பரப்பு உண்டு. நான் விடத்திட்ட எடுக்கேன். விடத்திட்ட வர்ற குறுக்கோட்டு பரப்பு A2 எடுக்கணும். ரைட். விடத்து இருக்கிற மூலக்கூறுகள் எல்லாம், இதுக்குள்ளால இருக்கிற இந்த மூலக்கூறுகள் எல்லாம் விடத்திட்ட V1 கதியோட உள்ளுக்கு போகுது. விடத்திட்ட V2 கதியோட போகுது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு விடத்திட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தள்ளப்படுற அந்த திரவத்திர இங்கால ஒரு திரவத்திர கனவளவு தள்ளப்பட்டா அதே அளவு வெளியேறாதா? ஒரு விடத்திட்ட இருந்து வார திரவம் இப்படி எடுங்களேன், தொடர்ச்சியா பாயுதுன்னு சொன்னா ஒரு குழாய் ஒன்றுக்குள்ளால இவ்விடத்திட்ட இருந்த திரவம் அவ்வளவும் இவ்வளவும் தள்ளப்பட்டால் அதே அளவு விடத்தை வெளியேறாதா? உறுதி பாய்ச்சல்ல அதே கனவளவு வெளியேறும் பிள்ளைகள். அதே கனவளவு வெளியேறும். இந்த கனவளவை பத்தி நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? ஒரு குழாயிட குறுக்கோட்டு பரப்புக்குள்ளால V கதியோட வெளியேறும் போது ஒரு செகண்டில் வெளியேறும் திரவத்திர கனவளவு என்ன? ஏயில் இந்த ஏன்ற புள்ளி எடுக்க, ஏ பரப்பு எடுக்க, இந்த பரப்பை பீன்ற புள்ளி எடுக்க, ஏயில் ஒரு செகண்டில் வெளியேறும் திரவத்தின் கனவளவு என்ன பிள்ளைகள்? வெளியேறும் திரவத்தின் கனவளவு வாய்ப்பாடு ஒன்று படிச்சிருப்பீங்களே. ஏ குறுக்கோட்டு பரப்பு கூடாக V கதியோட வெளியேறுகின்ற ஒரு செகண்ட்ல வெளியேறுகின்ற திரவத்திர கனவளவுக்கு வாய்ப்பாடு வா. இது பார்த்தோமா இல்லையா? ஏவி வா
பார்த்தோமா இல்லையா? VAO இந்த அர்த்தம். அப்ப ஏல வெளியேறது V1 A1 குறுக்கோட்டு பரப்பு. ரைட். பில வெளியேறிய இது எவ்வளவு? பியில் ஒரு செகண்டில் வெளியேறும் திரவத்திர கனவளவு என்ன? பில வேகம் V2 பரப்பு A2 சொன்னா V2 A2 இல்லையா? ரைட். வெளியேறும் திரவத்திர கனவளவை நாங்க Q எடுக்கிறேன். எப்பொழுதும் Q திரவ பாய்ச்சல் வீதம் A1 V1. இங்க பாண்டு சொல்றேன், நான் மாறி எழுதுறேன். அதே இங்க Q1 Q2 இது A2 V2. செல்லுங்க பிள்ளைகள். ஒரு திரவம் உறுதி பாய்ச்சல் அருவிக்கோட்டு பாய்ச்சல் பாயுமாக இருந்தால் விடத்திலிருந்து எவ்வளவு திரவம் போகுதோ அவ்வளவு தள்ளு மல்லியா எவ்வளவு திரவம் தள்ளுப்படுதோ அவ்வளவு திரவம் வெளியேறும். அப்போ போற வேகமும் வெளியேற திரவத்துல கனவளவும் போற கனவளவும் வெளியேற கனவளவும் சமன் என்று சொன்னா தொடர்ச்சி சமன்பாடு என்று சொல்றது என்னென்று சொன்னா ஒரு குறித்த புள்ளியில் திரவ பாய்ச்சல் வீதம் எல்லா இடத்திலையும் ஒரே அளவாக இருக்கும். இங்க தள்ளுப்பட்ட கனவளவும் வெளியேறிய கனவளவும் சமன் என்றா Q1 Q2 சமன். ஆகவே A1 V1 சமன் A2 V2. இதை நாங்க செல்லலாம் A1 B1 கான்ஸ்டன்ட் செல்லலாமா இல்லையா? ஒரு மாறிலி என்று செல்லலாமா இல்லையா? நீங்க கேசஸ்ல படிச்சிருப்பீங்க. PB சமன் மாறிலி கான்ஸ்டன்ட் என்று சொன்னா P1 B1 சமன் P2 V2 படிக்கலையா? P இங்கில் T கான்ஸ்டன்ட் என்று சொன்னா சமன் கான்ஸ்டன்ட் என்ன சொல்ற? P1 இங்கில் T1 சமன் P2 இங்கில் T2 என்று சொல்ற. இப்படி இருந்தா கான்ஸ்டன்ட் என்று சொல்ற. சோ ஏவிட பெருக்கம் ஒரு மாறிலியா இல்லையா? இந்த மாறிலிக்கு பேர் என்ன? திரவ பாய்ச்சல் வீதமா. அப்ப இந்த சமன்பாடு விடத்தை A1 V1 சமன் A2 V2ங்கிறதுக்கு பேரு தொடர்ச்சி சமன்பாடு. விளங்கிட்டா? A1 V1 சமன் A2 V2ங்கிறது தொடர்ச்சி சமன்பாடு. ஒரு செகண்ட்ல வார கனவளவும் போற கனவளவும் பாயிர கனவளவும் சமன் அரிக்கும். ஒரு செகண்ட்ல வெளியேறுகின்ற பாயிர கனவளவும் வெளியேறுங்கிற பாயிர கனவளவும் சமன் அரிக்கும்ங்கிறதுக்கு பேரு தான் தொடர்ச்சி சமன்பாடு. ரைட். ஓகே, எழுதி கொள்ளுங்க. எழுதிக்கொள்ளுங்க. ஒரு நோமலாக தொடர்ச்சி சமன்பாடு நாம காண்றதுக்கு ஒரு படம் ஒன்று தீரணும், விளக்கப்படம் ஒன்று தீரணும். இப்படி ஒரு குழாய் ஒன்றை எழுதுங்க. ஒரு இடத்தை அகலமாகவும் ஒரு இடத்தை ஒடுக்கமாகவும் போற ஒரு குழாய் ஒன்று எடுங்க. ரைட், இருக்கீங்களா? ரைட். இப்ப ஒன்றோடு ஒன்று வெட்டாம அருவிக்கோடுகள் கொஞ்சத்தை கீறுங்க. அருவிக்கோடுகள் கொஞ்சத்தை கீறுங்க. விடத்த அருவிக்கோடுகள் குறுக்குவெட்டு பரப்பு A1 என்று எடுப்போம். இந்த குறுக்குவெட்டு பரப்பு A1 என்று எடுப்போம். வடத்திட்ட அருவிக்கோடுகள் குறுக்குவெட்டு பரப்ப A2 என்று எடுப்போம். A2 ரைட். சோ திரவமாக இருந்தால் குழாயிட குறுக்குவெட்டு பரப்பு தான் அருவிக்கோடுகள் குறுக்குவெட்டு பரப்பு. வடத்திட்ட திரவங்கள் கதிய V1 என்று எடுப்போம். விடத்திட்ட திரவங்கள் கதிய V2 என்று எடுப்போம். படத்தை கேளுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு.
கூடுதலான முறைப்பாடு நோட்ஸ் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு, டைம் கொஞ்சம் ஸ்லோவா செய்யுங்க செல்லுங்க. நிறைய முறைப்பாடுகள் வந்திருக்கு. ஓகே ஓகே, பழகணும். எல்லாம் வெரி ஸ்லோன்னுட்டு போனீங்கன்னு சொன்னா ஒன்றும் இல்லாம போயிடும். ஓகே பிள்ளை எழுதி கொள்ளுங்க. இந்த ஏரியாவை எக்ஸ் எடுப்போமா, இந்த புள்ளியை நாம எக்ஸ் எடுப்போம், இந்த புள்ளியை y எடுப்போம். இந்த பரப்பை எக்ஸில் எழுதி கொள்ளுங்க. கீழுக்கு எக்ஸில் ஒரு செகண்டில் வெளியேறும் பாயின் கனவளவு, என்ன படிச்சிருக்கோம்? இது படிச்சிருக்கோமா இல்லையா? ஏ குறுக்கோட்டு பரப்பு கூடாக வி கதியோட ஒரு பாய் இயங்குமாக இருந்தால் அதுல கனவளவு, அதை நாங்க திரவ பாய்ச்சல் வீதம் என்று சொல்றோம் இல்லையா? திரவ பாய்ச்சல் வீதம் என்று சொல்றேன், கியூ என்று சொல்றேன். A1 V1 Q1 என்று எடுப்போம். எக்ஸில் ஒரு செகண்டில் வெளியேறும் பாயின் கனவளவு Q1 சொல்ற நாங்க A1 V1. வயல செல்லுங்க பிளேட். வயில் ஒரு செகண்டில் வெளியேறும் பாயின் கனவளவு Q2 யாருக்கு சமனா இருக்கும்? இது Q7 AVங்கிறது மெக்கானிக்ஸ்ல படிச்சது. ராக்கெட் மோஷன் இதுல பாய்கள் உந்த மாற்றத்துல படிச்சேன் இல்லையா? தெரியாட்டியும் பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு செகண்ட்ல வெளியேற திரவத்துல கனவளவு வா BA போட்டா தெரியுமா? அப்ப வயில் ஒரு செகண்டில் வெளியேறும் பாயின் கனவளவு என்னன்னு கேட்டா A2 V2 இல்லையா? குறுக்குவெட்டு பரப்பு A, கனவேகம் V. அப்ப A2 V2. அருவிக்கோட்டு பாய்ச்சல்ல ஒரு திரவம் ஒன்று இயங்குமாக இருந்தால் இன்னைக்கு பாருங்க பிள்ளை, இன்னைக்கு பாருங்க, ஒரு செகண்ட்ல விடத்திருந்த திரவம் அவ்வளவும் விடத்திட்ட போகுமா இருந்தா, விடத்திருந்த திரவம் அவ்வளவும் விடத்தை வந்திருக்கின்றா, இவ்வளவு திரவமும் விடத்தை வந்திருக்கின்றா, அதே அளவு திரவம் வெளியேற்றப்படும். எவ்வளவு திரவம் உள்ளுக்காகுதோ ஒரு குழாய்க்குள்ளால, இப்ப நான் இவ்வளவுதான் குழாயில நீளம் சென்னா இதுக்குள்ளால ஒரு கனவளவு உள்ளுக்கு போகும்போது அதே அளவு வெளியேறும். அப்படி வெளியேறுனா அருவிக்கோட்டு பாய்ச்சல். ஒரு அருவிக்கோட்டு பாய்ச்சல்ல உட்போற கனவளவும் வெளியேற கனவளவும் சமன் ஒரு செகண்ட்ல. அப்ப உள்ளுக்கு போனது A1 B1 ஒரு செகண்ட்ல, வெளியேறினது A2 V2 சொன்னா இந்த தொடர்ச்சி சமன், அருவிக்கோட்டு பாய்ச்சலுக்குரிய தொடர்ச்சி சமன்பாடுங்கிறது இந்த Q1 Q2 சமன். அருவிக்கோட்டு பாய்ச்சலில் Q1 சமன் Q2. ஒரு செகண்ட்ல உள்ளுக்கு போனதும் ஒரு செகண்ட்ல வெளியேறிய கனவளவும் சமனா இருக்கும். கனவளவு திணிவை எடுக்கலாமா எடுக்கலதா? திணிவோட வாய்ப்பாடு என்ன பிள்ளை? கனவளவு வாண்டு சொன்னா திணிவோட வாய்ப்பாடு என்ன? வாடி. படிச்சிருக்கமா இல்லையா? ஒரு செகண்ட்ல வெளியேற திரவத்துல கனவளவு வாடி, திரவத்துல அடர்த்தி திணிவு வாடி, போன திணிவு வந்த திணிவும் சமன்டா, டிய வெட்டிவிட்டீங்கண்டா Q1 Q2 சமன்டா, அதுக்கு பேரு தொடர்ச்சி சமன்பாடு. அதாவது Q1க்கு பதிலா என்ன போடுறீங்க? A1 V1 சமன் A2 V2 போட்டா இந்த சமன்பாட்டை சொல்ற தொடர்ச்சி சமன்பாடு. தொடர்ச்சி சமன்பாடு என்ன சொல்லுது? ஒரு செகண்ட்ல குழாய் ஒன்றினோடு, அருவிக்கோடு ஒன்றினோடு உட்செல்லும் திரவத்தின் கனவளவும் வெளியேறும் திரவத்தின் கனவளவும் சமனாகும் சொன்னா அதுக்கு பேரு தொடர்ச்சி சமன்பாடு. ரைட், எழுதிட்டீங்களா? எழுதுங்க. அருவிக்கோட்டு பாய்ச்சலின் போது எப்பொழுதும் Q1 Q2 சமனாக இருக்கும். போறதும் வாரதும் வெளியேறதும் சமனா இருக்கும்.
இன்றைக்கு படிச்ச இவ்வளவு தான் பிள்ளைகள் இங்க இருக்கிற நோட்ஸ் ஃபுல்லா கணக்கு தான் இனி. அப்ப நோட்ஸ் கொஞ்சம் எழுத போகக்குள்ள கொஞ்சம் ஸ்பீட்டா இருக்குங்கிற ஒரு பிரச்சனை, கட் ஆகுது, கவரேஜ் பிரச்சனையா இருக்குன்ட்டு எல்லாம் பிரச்சனை தான் ஆன்லைன் கிளாஸ். ரைட், சொல்லிட்டீங்களா? சோ என்ன முடிவு சொல்லுங்க, முடிவுண்ட சொல்லுங்க பிள்ளை. அருவிக்கோட்டு பாய்ச்சலின் போது விளைக்கொள்ளுங்க. அருவிக்கோட்டு பாய்ச்சலின் போது அருவிக்கோட்டு பாய்ச்சலின் போது குழாய் ஒன்றினோடு உட்புகும் திரவத்தின் கனவளவு. குழாய் ஒன்றினோடு ஒரு செகண்டில் குழாய் ஒன்றினோடு ஒரு செகண்டில் உட்புகும் திரவத்தின் கனவளவும் வெளியேறும் திரவத்தின் கனவளவும் சமனாகும். உட்புகும் திரவத்தின் கனவளவும் வெளியேறும் திரவத்தின் கனவளவும் சமனாகும். இதுவே தொடர்ச்சி சமன்பாடு எனப்படும். இதுவே தொடர்ச்சி சமன்பாடு எனப்படும். இதுவே தொடர்ச்சி சமன்பாடு எனப்படும். சரி, எக்ஸாம்பிள் படத்துக்கள் எதுவுமே தர மாட்டாரு. சும்மா அப்படி குழாய் ஒன்று தரப்படுது, திரவம் ஒன்று பாயுது. குறுக்கோட்டு பரப்பு தந்திருக்காரு. A1 வந்து 2 சென்டிமீட்டர் ஸ்கேட், சாரி 10 சென்டிமீட்டர் ஸ்கேட் என்று தந்திருக்கார். 10 சென்டிமீட்டர் ஸ்கேட் A1. வடத்திட்ட குறுக்கோட்டு பரப்பு தந்திருக்கார் பிள்ளைகள் 2 சென்டிமீட்டர் ஸ்கேட் A2. A2 2 சென்டிமீட்டர் ஸ்கேட் அழைக்கொள்ளுங்க.
2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். படத்தை கேட்டீங்களா? உருவில் காட்டப்பட்டவாறு உருவில் காட்டப்பட்டவாறு 10 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய 10 கிலோகிராம் மீட்டர் -1 அடர்த்தியுடைய திரவம் ஒன்று அருவிக்கோட்டு பாய்ச்சலை நிகழ்த்துகின்றது. அருவிக்கோட்டு பாய்ச்சல் ஒன்றை நிகழ்த்துகின்றது. அகன்ற குழாயினுள் திரவத்தின் கதி வேகம் எது நான் ஒன்று தருவார், அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. திரவத்தின் கதி 20 ms-1 எனின் அகன்ற குழாயில் உருவில் 13 கிலோமீட்டர் -3 திரவம் ஒன்று பாயுது. அகன்ற குழாயினுள் திரவத்தின் கதி 20 ms-1 எனின் முதலாவது கேள்வி ஒடுக்கமான குழாயில் திரவத்தின் கதி யாது? ஒடுக்கமான குழாயில் திரவத்தின் கதி யாது? ஒடுக்கமான குழாயில் திரவத்தின் கதி யாது? இரண்டாவது கேள்வி திரவ பாய்ச்சல் வீதம் யாது? திரவ பாய்ச்சல் வீதம் யாது? திரவ பாய்ச்சல் வீதம் யாது? மூணாவது கேள்வி திணிவு பாய்ச்சல் வீதம் யாது? திணிவு பாய்ச்சல் வீதம் யாது? திணிவு பாய்ச்சல் வீதம் யாது? நாலாவது கேள்வி குழாயின் நீளத்தின் வழியே திரவத்தின் பாய்ச்சல் கதி மாறும் வரைவை வரைக. திரவத்தின் பாய்ச்சல் கதி மாறும் வரைவை வரைக. எங்க போனாலும் வரை கொண்டு வரும் படிச்சு தந்திருக்கேன். ட்ரை பண்ணுங்க. திரவத்தின் பாய்ச்சல் கதி மாறும் வரைவை வரைக. நைட்ல கவரேஜ் கடும் கஷ்டமா இருக்கு இல்லையா? எப்பொழுதும் நாம இந்த ஹைட்டோட திரவ பாய்ச்சல் நாங்க படிக்க போறோம். ஒரே ஒரு விஷயம் தான் படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? அருவிக்கோட்டு பாய்ச்சலை நிகழ்த்துதுன்னு சொன்னா எப்பொழுதும் ஒரு குறுக்குவெட்டு பரப்படிய வேகமும் குறுக்குவெட்டு பரப்பும் தந்து இன்னொரு குறுக்குவெட்டு பரப்படிய வேகத்தை கேட்டா
எங்களுக்கு இனி மறக்க கூடாது வாய்ப்பாடு இவ்வளவுதான். A1 B1 சமன் A2 V2. That's all. That's all. A1 B1 சமன் A2 V2. A1ங்கிறது இந்த இடத்துல குறுக்கோட்டு பரப்பு தெரியும், வடத்திட்டு அகன்ற குழாய். இந்த 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எவ்வளத்தை எல்லாம் இருக்கோ அவ்வளத்த வரைக்கும் ஒரே கதி. இந்த 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எவ்வளத்தை எல்லாம் இருக்கோ அவ்வளத்தை எல்லாம் ஒரே கதி. குறுக்கோட்டு பரப்பு மாறினா மட்டும்தான் வேகம் மாறும். இந்த திரவத்துல இயல்பு அதான் பிள்ளைகள். இந்த திரவ பாய்ச்சல் வீதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எப்ப எவ்வளத்த வேகம் மாறும்டா குறுக்கோட்டு பரப்பு மாறுற இடங்கள்ல தான் வேகம் மாறும், மற்ற இடங்கள்ல மாறாது. அப்ப A1 வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ நீங்க அலகு மாற்றம் செஞ்சு போட்டாலும் அங்காலையும் அதே A2 வாரத்தால் வெட்டுப்பட்டுரும். போட்டு நிக்க தேவையில்லை. V1 வந்து என்னன்னு கேட்டா வடத்திட்டு அகன்ற குழாயில வேகத்தை பத்தி கணக்கக்குள்ள 20 ms-1 என்று தந்திருக்கிறது. சோ 20 ms-1. A2 ஒடுக்கமான குழாய் அடியோடத்தை கேட்காரு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். V2 என்னன்றால் கேள்வி. That's all. So V2 வந்து என்ன வரைக்க போகுது? 100 ms-1 ஆக இருக்குமா இருக்காதா? நான் மனக்கணக்காலை செய்யலாம், நீங்க எப்படி செஞ்சு கொள்றீங்க? மனக்கணக்கு வெரி சிம்பிள். குறுக்கோட்டு பரப்பு கூடின இடத்துல வேகம் குறையரிக்கும், குறுக்கோட்டு பரப்பு குறைஞ்ச இடத்துல வேகம் கூடுதல் அரிக்கும். குறுக்கோட்டு பரப்பு 5 மடங்கால குறையரிக்கு பாருங்க. இது 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ குறுக்கோட்டு பரப்பு 5 மடங்கால குறைய இருந்தால் வேகம் 5 மடங்கால பெரிசரிக்குமா இல்லையா? அப்ப வேகம் இடத்தை 20ண்டா 5 மடங்கு பெரிசி 100 ஆக்கிக்காதா? மனக்கணக்கால செய்யலாம், பட் எக்ஸாமுக்கு இப்படி எழுதித்தான் செய்ய வேண்டும் இருக்கிறதால V2 சமன் 100 ms-1. ஓகே, ட்ரை பிள்ளையா. இது முதலாவது கேள்வி. திரவ பாய்ச்சல் வீதம் யாது என்று கேட்காரு. என்ன சொல்லி தந்திருக்கு? திரவ பாய்ச்சல் வீதம் சொன்னா, ஒரு செகண்ட்ல குழாயினூடாக வெளியேறுகின்ற அல்லது உட்செல்லுகின்ற திரவத்தின் கனவளவுக்கு பேருதான் திரவ பாய்ச்சல் வீதம். வீதம் செல்லக்குள்ள பெர் செகண்ட். அப்ப திரவ பாய்ச்சல் வீதம் சொல்றது ஒரு செகண்டில் உட்செல்லும் திரவத்தின் கனவளவு Q. அப்ப Q கேட்டா அப்ப இங்க SI அலகுல இருக்கணும் இல்ல. அப்ப Q வந்து என்ன புள்ளி? ஒரு செகண்ட்ல உட்செல்லும் திரவத்தின் கனவளவோட வாய்ப்பாடு வா AB. எவ்வளத்தை எடுக்க போறீங்க? நீங்க எவ்வளத்தை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளத்தை குறுக்கோட்டு பரப்பு எடுக்கீங்களோ அவடத்தை இருக்கிற வேகத்தால பெருக்கினா சரி. இப்ப நீங்க வடத்தை கண்டாலும் சரிதான், வடத்தை கண்டாலும் சரிதான், 2 3 தான், ஒரே வடதான் வரும். இப்ப நான் வடத்தை எடுக்கணும், பட் இங்க வெட்டுப்படாதால பிரதியிடக்குள்ள SI அலகுல பிரதியிடணும். வடத்த வேகம் 20 ms-1. ஓகே, A 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ 10 தர 10 sin 4 மீட்டர் ஸ்கொயர் இல்லையா? வடத்திட்ட SI அலகு ஏன் போட்டேன்? வடத்தை ஏன் போடல மீட்டர் ஸ்கொயர்? ஏன்னா இதே 10 தர 10 sin 4 வடத்தையும் போடணும். வடத்தையும் போடும்போது 10 sin 4 10 sin 4 வெட்டுப்பட்டுரும். பட் இங்க வெட்டுப்படுறது இல்லை, இங்க கேட்காரு, சுருக்க செல்றாரு. அப்ப சுருக்கி நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? 20 தர 10 200 தர 10 sin 4ங்கிறது 0.2 மீட்டர் கியூப் செகண்ட் -1 இல்லையா? 200 தர 10 sin 4ண்டா 4 தசமான அமைக்கணும் இல்லையா? 1 விட தெரியும், 2 3 4, சாரி 0.02 இல்லையா? மீட்டர் கியூப் செகண்ட் -1. ஒரு செகண்ட்ல இவ்வளவு திரவம். நீங்க வடத்தை காணாம வடத்தை கண்டிருந்தாலும் சரிதான் பிள்ளைங்களா, அதே ஆன்சர் தான் இருக்கும். இப்ப நீங்க வடத்திட்ட குறுக்குவெட்டு பரப்பு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எடுத்தா 2 தர 10 sin 4, அவடத்த வேகம் இப்ப 100 ms-1. அதே ஆன்சர் வரும். திணிவு பாய்ச்சல் வீதம் செல்றது ஒரு செகண்ட்ல வெளியேற திரவத்துல திணிவு. இப்ப ஒரு கனவளவு தெரிந்தால் அடர்த்தியான பெருக்கினா திணிவு தானே பிள்ளைகள். அப்ப மூணாவது கேள்வி என்னன்னு கேட்டா, திணிவு பாய்ச்சல் வீதம் M/T என்று சொல்றோம் இல்லையா? ஒரு செகண்ட்ல வெளியேற திணிவு பாய்ச்சல் வீதம் வாய்ப்பாடு
ஒரு செகண்ட்ல வெளியேற கனவளவுக்கு வாழ்ந்துச்சுன்னா அதை அடர்த்தியால பெருக்கி விட்டா திணிவு பாய்ச்சல் வீதம் வரும். வாடி கனவளவு பாய்ச்சல் வீதத்தை அடர்த்தியால பெருக்கினா திணிவு பாய்ச்சல் வீதம். அப்ப இவ்வளவுக்கும் பதிலாக பிரதியிட்டு நிக்க தேவையில்லை, ஏற்கனவே கண்டு வச்சிருக்கீங்க 0.02. டி வந்து என்ன வரைக்க போகுதுன்னா 10 தந்திரிக்கார் 1000. சோ 1000 பெருக்கினா 20 வரும் இல்லையா? 20 கிலோகிராம் செகண்ட் -1 வீதம். ஒரு செகண்ட்ல ஒவ்வொரு செகண்ட்ல எவ்வளவு திணிவு வெளியேறுது? 20 கிலோகிராம் வெளியேறுது. இது ஓகேவா? கணித்தல் பகுதி ஆக ஈஸி. புது விஷயம், கணித்தல் பகுதி ஆக ஈஸி. ரைட். வரைப்பு வரைய சொல்றாங்க பிள்ளைகள். இந்த வரைப்பு வரைய சொன்னா வேகத்திட மாறல வரைப்புக்க நம்ம இடத்திலிருந்து கீழே போறோம். வேகத்திட மாறல் ஒரே திசையில போறதால கீழுக்கு இறங்காது, ஒரே திசையெல்லாம் போகுது. இன்னைக்கு பார்த்துக்கொள்ளுங்க, இவ்வளவு வரைக்கும் ஒரு குறுக்குவெட்டு பரப்பு இல்லையா? இவ்வளவு வரைக்கும் குறுக்குவெட்டு பரப்பு 10 சென்டிமீட்டர் கேட்டா, அதுக்கு பிறகு குறுக்குவெட்டு பரப்பு படிப்படியாக குறைந்து அதுக்கு பிறகு இவ்விடத்திலிருந்து அங்களையும் ஒரே குறுக்குவெட்டு பரப்பா? ஓகே, இவ்வளவு வரைக்கும் கீறுவோமா? சரி, பாருங்க பிள்ளைங்க, வேகம் கதி அல்லது வடத்தை 10 எத்தனை ms-1? 20 ms-1. ஸோ வடத்திலிருந்து வடத்த வரைக்கும் குறுக்குவெட்டு பரப்பு மாறாததால வடத்திலிருந்து வடத்த வரைக்கும் வேகம் மாறாது. ஸோ 20 ms-1 அதே 20. படிப்படியாக இந்த வலையை பாருங்க, படிப்படியாக பரப்பு குறையுதுண்டா படிப்படியாக வலை வேகம் அதிகரிக்குது. அப்ப படிப்படியாக வேகம் அதிகரிக்குது. இதுல வடிவம் இப்படி வருது இல்லையா? இதுல வடிவம் வடிவத்தை பாருங்க, இப்படி வந்து இப்படி போகுது இல்லையா? சோ இங்க படிப்படியாக குறைஞ்சி படிப்படியாக கூடுதுண்டா வேகமும் அப்படியே வந்து இப்படி வருது. அதுக்கு பிறகு இதுல இருந்து இது வரைக்கும் குறுக்கோட்டு பரப்பு மாறாதால வேகம் மாறாது. எத்தனை ms-1 வரைக்கும் வந்திருக்கும்? சோ 10ல இருந்து 20ல இருந்து 100 ms-1 வரைக்கும் வந்துச்சா இல்லையா? வேகத்துல மாறல் தானே. குறுக்குவெட்டு பரப்பு மாறுற இடத்துல வேகம் மாறும். குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்சா வேகம் குறையும், குறுக்குவெட்டு பரப்பு கூடினா வேகம் கூடும். ஹலோ, சொல்லுங்க. எக்ஸ் அச்சின் நீளம், குழாயின் நீளத்தின் வழி. அப்ப நீளத்தோட நதி பாருங்க, விடத்திட்ட கதி எத்தனை 20 ms-1 தந்தையா இல்லையா? சோ குறுக்குவெட்டு பரப்பு இதான வாய்ப்பாடு. ஏ கியூ சமன் ஏபி அர்த்தம் என்ன? எப்பொழுதும் கியூ மாறாது, ஒவ்வொரு செகண்ட்லயும் போறது மாறாதுண்டா. ஏ கூடின இடத்துல வி குறைய ஏ நேர்மாறு விகித சமன் ஒன்றிங்கில் வி, வி நேர்மாறு விகித சமன் ஒன்றிங்கில் ஏ. குறுக்குவெட்டு பரப்பு மாறாத வரைக்கும் இங்க பாருங்க, விடத்திட்ட ஏட பருமனும் வேகம் 20ண்டா விடத்திட்டையும் பாருங்க, ஏட பருமன் மாறலண்டா அதே A1 B1 விடத்திட்ட A1 B1 சமன் A2 V2 விடத்தை போட்டு பார்த்தா ஏ மாறாதால வேகம் மாறாது.
சோ விடத்திட்ட இருந்து பிள்ளைகள் இது வரைக்கும் இந்த குறுக்குவெட்டு பரப்பு மாறாததால வேகத்துல பருமனும் மாறுமா மாறாது. குறுக்குவெட்டு பரப்பு மாற இடத்துல வேகம் மாறும். பட் இங்க பாருங்க, குறுக்குவெட்டு பரப்பு படிப்படியா குறைஞ்சி போகுது, குறைஞ்சி கூடுது. இங்க பாருங்க இப்படியே வருது, இப்படி இந்த வளையிற வடிவத்தை பாருங்க, இப்படி குறுக்குவெட்டு இப்படி வந்து இப்படி மாறுறதால அப்ப இப்படி குறைஞ்சி அதிகரிக்கிற விதத்துல குறைஞ்சி குறைகிற விதத்துல குறையுதுண்டா வேகமும் இதுக்கு மறுதலையாகத்தான் அதிகரிக்கணும். சோ இப்படி குறுக்கோட்டு பரப்பு குறைய 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 வேகம் கூடும். எப்படி கூடும்? இவர மறுதலை இப்படியே வந்து இப்படியே வருமா வராதா? அதுக்கு பிறகு இதுக்கு இந்தியால குறுக்கோட்டு பரப்பு மாறவே இல்லைண்டா, வேகமும் மாறாது தானே. அப்ப வேகத்துல தங்கிருக்கி குறுக்கோட்டு பரப்பு. வேகம் எப்படி மாறாமல் இருக்குன்னு கேட்டா குறுக்குவெட்டு பரப்பு மாறாத இடங்கள்ல வேகம் மாறாது. அதான் வாய்ப்பாடு Q7AV. இது நடைமுறையில போல நடைமுறையில் இயற்கையாக இது நடக்காது. எங்களோட எடுகோல் என்ன? எடுகோல் என்ன பிள்ளைகள்? எங்களோட எடுகோல் என்ன? நாங்க இது பிசுக்குமேற்ற பாய், நெருக்க முடியாத பாய். இயற்கையாகவே பிசுக்குமேற்ற பாய் ஒன்று இருக்கியா? இல்லை. நெருக்க முடியாத பாய் என்று இல்ல. எல்லா பாய்களும் நெருக்கக்கூடிய பாய்கள். நாங்க இல்லைன்னு எடுத்துட்டு செய்யற கேஸ் எல்லாம் இதெல்லாம். அப்ப எப்பொழுதும் குறுக்குவெட்டு பரப்பு மாறாத இடத்துல வேகம் மாறாது. வடத்திலையும் குறுக்குவெட்டு பரப்பு வடத்த வரைக்கும் மாறலன்னா வடத்த வேகம் மாறாது. ஹலோ, சொல்லுங்க. வழங்கல. சரியா? ரைட். இதையும் பார்த்துக் கொள்ளுங்க இன்னொரு வடிவத்து. இந்த வேகம் ஒரு திரவம் ஒன்று பாயும் போது குழாயினூடாக திரவம் ஒன்று பாயும் போது அந்த திரவத்திர கதி அல்லது வேகமானது குழாயிட குறுக்குவெட்டு பரப்புல மட்டும்தான் தங்கியிருக்கும். இதுதான் எங்கிற சிலபஸ். குழாயிட குறுக்குவெட்டு பரப்புல மட்டும்தான் தங்கியிருக்கும். குழாயிட நிலையில தங்கில்லை. குழாயிட நிலையில தங்கில்லை. நிலை என்று செல்லக்குள்ள அர்த்தம் குழாய்க்கு இடையாக இருக்கலாம், நிலை குத்தாக இருக்கலாம். அதே நேரத்துல வந்து சாய்வாக இருந்தால் எப்படி இருந்தாலும் சரிதான். குறுக்குவெட்டு பரப்பு மாறினா மட்டும்தான் வேகமா இருக்கும். இதுதான் நீங்க எடுத்துக்கொள்ளணும். ரியல் சிச்சுவேஷன் அப்படி இல்லை. இப்ப நிலை குத்தாக மேல போகக்குள்ள திரவம் வந்து என்ன செய்யும்? வேகம் குறைய இருக்கும். கீழே வரக்குள்ள குத்துன விளக்குள்ள வேகம் கூட இருக்குன்றெல்லாம் இருக்கு. இயற்கை வேறு. நாங்க படிக்கிறது வந்து என்னன்னா ஒரு எடுகோல் அடிப்படையில. எந்த எடுகோல் அடிப்படையில நாங்க படிக்க செல்லக்குள்ள எங்கட எடுகோல் என்னன்னு சொன்னா நாங்க பயன்படுத்துற அவ்வளவும் பிசுக்குமேற்ற பாயி, நெருக்க முடியாத பாயி. இயற்கையில் அப்படி ஒரு பாய்கள் இல்லை. எடுகோல் ஐடியல் ஃபிளூயிட் படிக்க இலட்சிய பாய்கள் அடிப்படையில தான் நாங்க கதைக்கும். சோ அதனால நாங்க இப்படித்தான் கதைப்போம். சரியா? சோ அப்ப குறுக்குவெட்டு உங்களோட சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க விட கொடுக்கணும். உங்களோட ஜெண்டர் நாலேஜ் அடிப்படையில கொடுக்கல இங்கே. அப்ப பாய் ஒன்று இயங்கும் போது குறுக்குவெட்டு பரப்பு மாறினாத்தான் வேகம் மாறும். மத்தும்படிக்கு வேகம் மாறாது. இது எங்களோட சிலபஸ்ல தியரி. இப்ப பாப்போமா? இப்ப பாருங்க, சைப்பன் குழாய்கள் என்று சொல்றது என்னன்னு சொன்னா ஒரு ஆழத்தில் இருக்கிற தண்ணியை நீர் எடுத்து உயரத்துக்கு கொண்டு போய் ஒரு உயரத்தில் இருக்கிற இடங்களுக்கு பங்குறதுக்குரிய முறை.
அதாவது ஒரு உயரத்தில் இருக்கிற நீரை கொண்டாந்து கீழே ஒரு ஆழம் குறைஞ்ச இடத்துக்கு கொண்டு போறதுக்குரிய ஒரு மெதட் வந்து சைபன் மெதட், குழாயிட மெதட். அப்படியெல்லாம் இருக்கி நமக்கு இதுல எல்லா விஷயங்களும் தேவை. இதெல்லாம் பிறகு நாங்க படிப்போம் பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று செய்யக்குள்ள, சப்போர்ட் செமினார் கேள்வி செய்யக்குள்ள ஒரு சைபன் குழாய் ஒன்று தரப்படுது. இந்த குழாய் வந்து நிலைக்குத்தாக இப்படி இருக்கு, இன்னைக்கு பாருங்க இப்படி போகுது. குழாய் ஒரே சீரான குறுக்கோட்டு பரப்புடைய குழாய்க்குள்ளே இப்படி போய் இந்த குழாய் வந்து என்ன செய்யுது செல்லக்குள்ள இப்படி வருது. ரைட், அப்படி வந்து ஒரே குறுக்கோட்டு பரப்புடைய குழாயா நீங்க குழாயை கீறக்குள்ள ஒரே குறுக்கோட்டு பரப்புடைய குழாயாக கீறிக்கொள்ளுங்க. அப்ப இங்க குழாயிட குறுக்கோட்டு பரப்புகள் மாறாம இருக்கிங்கிறத விளங்கிக்கொள்ளுங்க. ஒரே குழாய் குறுக்கோட்டு பரப்புடைய குழாய்களாக கீறிக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் அப்போ ஒரு பொது சிஸ்டத்தின் மூலமாக நாங்கள் இது சம்பந்தமாக பிற கதப்பம் வேறு நிறைய விஷயங்கள். பட் படத்துக்கு நான் படிச்சது தொடர்ச்சி சமன்பாடை மட்டும் படிக்க போறேன். இதுக்குள்ள என்ன செய்யுதுன்னா இந்த திரவம் வந்து என்ன செய்யுது, இதுக்குள்ள உள்ளுக்கு போய் அப்ப இதுக்குள்ள இருக்கிற திரவங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா இதுக்குள்ளால அப்படியே வெளியேறி இப்படியே வரும், வெளியேறி வரும். ரைட், இந்த இடத்துல ஏண்ட புள்ளியில அது என்டர் ஆகிற வேகம் வி கதியோட உள்ளுக்காகுது, வி கதியோட உள்ளுக்காகுது. இது நான் பீண்ட புள்ளியாக எடுத்துக்கொள்றேன், இது சீண்ட புள்ளியாக எடுத்துக்கொள்றேன், இது பீண்ட புள்ளியாக எடுத்துக்கொள்றேன், இது ஈண்ட புள்ளியாக எடுத்துக்கொள்றேன். அதே குறுக்கோட்டு பரப்புடையதாக இன்னைக்கு வெளியேற வேகத்தை நாங்க படத்தை டீண்ட புள்ளியாக எடுத்தா படத்தை நீங்க நல்லா வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வெளியேற வேகம் இந்த குழாய்க்குள்ளால திரவம் பாஞ்சிட்டு இருக்கு, திரவம் பாஞ்சிட்டு இருக்கு. திரவம் பாயிற வேகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் பிள்ளைகள் வேகத்துல பருமன் என்னன்னு கேட்டா நீங்க நிலை குத்தா மேல போகக்குள்ள வேகம் குறையும், கீழே வரக்குள்ள வேகம் கூடும், குத்துன விழும்போது வேகம் கூடுலாம் கதைக்கே இல்லை. ஒரு குழாயினூடாக திரவங்கள் இயங்கும் போது, ஒரு குழாயினூடாக திரவங்கள் இயங்கும் போது அப்படி நீங்க கதைக்கே இல்லாது. நீங்க சொல்ல போற விஷயம் ஒன்றுதான். என்ன விஷயம் விஷயம்னா நீங்க சொல்ல போற விஷயம் ஒன்றுதான் பிள்ளை. குழாயில குறுக்குவெட்டு பரப்பு மாறினா மட்டும்தான் வேகம் மாறும், மட்டும்படிக்கு எல்லா இடத்துலயும் ஒரே கதை. சோ இந்த இடத்துல பிள்ளைகள் ஏயில வேகம், ஏயில் வேகம், வேகம் ஏயில் வேகம் வி எனின், வி எனின் நான் அந்த படத்தை தந்து போட்டு இப்ப பில வேகம் என்ன, சில வேகம் என்ன, டில வேகம் என்ன, ஈல வேகம் என்ன, ஈல எஃப்ல வேகம் என்ன, என்ன வேகத்தோட வெளியேறும். ஈவன் எஃப் வேகம் என்ன கேட்டா வேகம் யாது என்று உங்கள்கிட்ட கேட்டா வேகம் அவடத்தை கூட விடத்த குறையலாம் நீங்க செல்லக்கூடாது. குழாயிட நிலையில வேகம் தங்கல்ல, எப்பொழுதும் குழாயிட குறுக்குவெட்டு பரப்புல மட்டும்தான் தங்கி இருக்கி. குழாயிட நிலையில தங்கல்ல, குறுக்குவெட்டு பரப்புல மட்டும்தான் தங்கி இருக்கு சொன்னா வேகத்துல மாறல் எப்படி இருக்கும். ஏயில வேகம் என்ன, வி எனின். சோ ஒரே குறுக்குவெட்டு பரப்பாக இருந்தால் பிபி என்ன பிள்ளைகள், பிபி என்ன, வி, பிசி என்ன, சில வேகம் என்ன, வி, டில வேகம் என்ன, வி, ஈல வேகம் என்ன, வி, எஃப்ல வேகம் என்ன, வி. இந்த குழாயிட வேகத்துல மாறல வரைங்க புள்ளிகள் ஒவ்வொரு புள்ளியில ஏயில, அடுத்த பில, அடுத்த சில, அடுத்த டில, அடுத்த ஈல, அடுத்த எஃப்ல வேகத்துல மாறலுக்கு இருந்துச்சுன்னா ஒரே மாறலா இருக்குமா இருக்காதா? என்ன காரணம்? குறுக்குவெட்டு பரப்பு மாறல. திரவங்கள் பாயும் போது குறுக்குவெட்டு பரப்பு தான் வேகத்தை தீர்மானிக்கும். இவ்வளவுதான் முடிவு கிடைக்கும். ரைட், நீங்க இந்த விஷயத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. படத்தை கீறி போட்டு ஏக்குள்ள திரவம் என்டராகிற வேகம் வி இருந்துச்சுன்னா ஏயில் வேகம் வி எனின் பி கம சி கம டி கம இ கம எஃப்இல் வேகம் என்ன, வேகத்துல மாறல என்ன, ஏயில பில சில டில இல எஃப்ல வரக்குள்ள எப்படி மாறும் வடிவம்.
எப்பொழுதும் குறுக்குவெட்டு பரப்பு எப்படி குறுக்குவெட்டு பரப்பு மாறாத போது வேகம் வந்து ஒருபோதும் மாறாது. குறுக்குவெட்டு பரப்புட நிலையில அந்த குழாயிட நிலையில தங்கல்லங்கிறது இதுல முடிவு. நிலண்டு செல்லக்கூட நிலைக்குத்தாகவோ கிடையாகவோ சாய்வாகவோ எப்படி இருந்தாலும் சரிதான். எப்ப வேகம் மாறும்? குறுக்கோட்டு பரப்பு மாறினா மட்டும்தான் மாறும். அதுவும் குறுக்கோட்டு பரப்பு குறைஞ்ச இடத்துல வேகம் கூடுதலாக இருக்கும், குறுக்கோட்டு பரப்பு கூடின இடத்துல வேகம் குறைவாக இருக்கும். ரைட்? ரைட். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? என்னண்டா 3வது கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. ஒரு குழாய். இந்த குழாய் என்ன செய்யுதுன்னு சொன்னா இப்படி பிரியுது. சாரி, நான் அதை இன்னொரு கேள்வி ஒன்று செய்யணும். இதே கேள்விதான் கேள்வி மாறல, பட் அதே கேள்விதான் பிள்ளைகள். பட் குழாயிட விட்டம் தந்திருக்கிறார். விட்டம் இவர விட்டம் வந்து விடத்திட்ட விட்டம் வந்து 10 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு குழாய் ஒன்றுக்குள்ளால திரவம் ஒன்று பாயுது. விடத்திட்ட விட்டத்தை நான் இப்படி எழுதுறேன், இப்படி தந்து போட்டு விடத்தை 2 சென்டிமீட்டர் விட்டமுடைய குழாய். இது 10 சென்டிமீட்டர் விட்டமுடைய குழாய். அம்புக்குரிய பார்த்துக்கொள்ளுங்க. எவ்வளத்திலிருந்து எவ்வளத்த வரை மிதிக்கு இவ்வளவு. விடத்த விட்டம் 2 சென்டிமீட்டர் உடைய குழாய். ரைட்? ஓகே, படத்துக்கு இருங்க பிள்ளை. இந்த விட்டம் தார குறுக்குவெட்டு பரப்பு தராம விட்டம் தந்தா உங்களுக்கு பரப்பு காண தெரிந்தானே, பையார் வர்க்கம் போட்டு நீங்க காணணும். கிடையாது, ஒரே குறுக்குவெட்டு பரப்பு. கொள்ளுங்க. உருவில் குழாய்களின் விட்டங்கள் 10 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஆகும். இதுல இருந்து வழங்கிக் கொள்ளுங்க. அகன்றது 10 சென்டிமீட்டர், ஒடுக்கமானது 2 சென்டிமீட்டர். குழாய்களின் விட்டங்கள் 10 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஆகும். 10 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஆகும். சென்டிமீட்டர் ஆகும். அகன்ற குழாயில் வேகம் 2 ms-1 எனின் ஒடுக்கமான குழாயில் வேகம் யாது? அகன்ற குழாயில் வேகம் 2 ms-1 எனின் ஒடுக்கமான குழாயில் வேகம் யாது? ஒடுக்கமான குழாயில் வேகம் யாது? ஒடுக்கமான குழாயில் வேகம் யாது? காணலாமா? காணலாமா? காணுங்க. அகன்ற குழாயில் வேகம் 2 ms-1 ஒடுக்கமான குழாயில் வேகம் என்னன்னு கேட்டா, சோ வழக்கம் போல பிள்ளைகள் A1 V1 சமன் A2 V2. A1 விட்டம் தான் தந்த பை ஆர் வர்க்கம். அப்ப பை டி வர்க்கத்தின் கீழ் 4 இல்லையா? பை R/2 விட்டம் என்ன? R/2 விட்டம் ஆர வந்து D/2. சோ ஆரோட வர்க்கம் டி வர்க்கத்தின் கீழ் 4. பை டி வர்க்கத்தின் கீழ் 4 into V1.
d1 வர்க்கம் v1 சமன் பை d2 வர்க்கத்தின் கீழ் 4 into v2 இல்லையா பிளேட் இவரை d1 என்று எடுத்தா இவரு d2 ஆரைக்கு ஏக்கு பதிலாக பை ஆர் வர்க்கம் போடுறது ஆர் வர்க்கம் வந்து டி வர்க்கத்தின் 4 சோ எல்லாத்திலையும் பையங்கள் 4 வெட்டிப்பட்டா ஆன்சர் உங்களுக்கு வரப்போகுது d1 வர்க்கம் v1 சமன் d2 வர்க்கம் v2 டி விட்டதை டைரக்டா போடலாம் ஆனா வர்க்கம் போடணும் கவனம் அப்ப 10 வர்க்கம் தர 2 சமன் 2 வர்க்கம் தர v2 சோ 100 தர 2 சமன் 4 தர v2 சோ இதுல இருந்து v2 சமன் 200 இன் கீழ் 4 சோ 50 ms minus 1 50 ms minus 1 ஓகேவா சும்மா ரெண்டு விஷயம் தான் ஒன்று வேர்னலின் தத்துவம் ஒன்று தொடர்ச்சி சமன்பாடு ஹைட்ரோட டைனமிக்ஸ்ல இது ரெண்டையும் படிக்கணும்